ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு ஜீர்க்கக்கூடிய மூவி தான். ஓகேங்களா? இந்த மூவியை பார்த்துட்டு என்ன நேரம் திட்டாமல் தான் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். சரிடா, மூவியோட நான் ஒன்லைன் நேம் வந்து சொல்லிடுறேன். மை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இஸ் ஏ மாஃபியா. ஓகேங்களா? மை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இஸ் ஏ மாஃபியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இங்கே ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு வெட்டிகாலை தாண்டா காமிக்கிறாங்க. அங்கே கேட்குறாங்க, லீ தாங்மீன் ஆகிய நீ பார்ச்சிமீனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் ஃபாதர் அப்படின்றாங்க. ஆப்போசிட்டில் கேட்குறாங்க, பார்ச்சிமீன் ஆகிய நீ லீ தாங்மீனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் ஃபாதர்ன்றாங்க. சரி, ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றாங்க. ரிங்கையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆமாம், அங்கே நிற்கிறது ஜிமின் அண்ட் ஜாயன்னு தான். ஓகேங்களா? நான் வந்துட்டு அவரோட ரியல் நேம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே சரி கிஸ் பண்ணிக்கோங்கன்றாங்க. நம்ம லீ தாங்மின் இருக்காங்களே, சாயன் மூனே சொல்லிடலாம். சாயன் மூ ஜிம்மோட ஃபோர்ஹெட்டை தான் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய்ட்டு பிளஸ்ஸிங்கும் வாங்கிக்கிறாங்க. அப்படியே அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேருக்கும் நாங்கள் நியூ ஒரு வீட்டு கூட பார்த்துட்டோம், நீங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணணும், ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அவங்க அப்பா போய் பார்க்குறாங்க. இங்கே பாரு, இப்போ நான் பண்ணி வச்சுட்டு உனக்கு தப்புன்னு தோணும், ஆனால் இதுதான் உன் லைஃபு கரெக்டு, சரியா? நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவேன், நீ புரிஞ்சுப்போ நான் நினைக்கிறேன். ஒரு நாள் கண்டிப்பாக இது சரின்னு உனக்கு தோணும், ஓகேவா? அப்போ அப்படி சொல்லிட்டு பத்திரமா போய் போகணும், நல்லபடியாக இரு, ஹாப்பியாக இரு அப்படி சொல்லிட்டு. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், ஓகேவா? ஜாயின்வோ நீ எப்போவுமே கஷ்டப்படுத்தக்கூடாது, கூட சின்ன வயசுலேயும் உங்க கூட இருந்தால் உனக்கு தெரியும்ல அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவும் சொல்லாமல் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய்ட்டு பாய்மான்றாங்க. பத்திரமா இருப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா ஜிம்மினை ஒரு கிஸ் பண்ண, பாய்மா பத்திரமா இருங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே அவங்க அப்பா கிட்ட வேறு எதுவும் சொல்லாமல் கிளம்ப ஸ்ட்ரைட்டாக ஜிமின் அண்ட் ஜாயன்மூ 2 பேரும் ஒரு வீட்டுக்கு தான் வராங்க. வந்துட்டு என்னன்றாங்க, என்னடா இங்கே பாரு, இப்போ யாரும் இல்லை, பயப்படாதேன்னா நார்மலாக இருவா அப்படி சொல்லிட்டு இந்த திங்ஸை போய் அரேஞ்ச் பண்ணலாம். அங்கே போய் இந்த ரூமில் நீ இருந்துக்கோ, இந்த ரூமில் நான் இருந்துக்கிறேன், ஓகேவான்றாங்க. ஓகே சொல்கிறாங்க. நாளைலேருந்து நான் ஆஃபீஸ் அவங்க கூட வருவேன்றாங்க. வாடா, இதில் என்ன இருக்குது, நீ நானும் ஒன்றா ஒர்க் பண்ணலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஆஃபீஸில் யாருக்கும் தெரியாது, ஓகேவா? நம்ம யார்கிட்டையும் சொல்லவும் வேண்டாம், வா அப்படி சொல்லிட்டு நான் இப்போ போயிட்டு கீழே வந்து குக் பண்ணுறேன், நீ திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கீழே வா, பசிக்கிறது சாப்பிட்றேன்னான்றாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை இவர் போயிட்டு அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க, இங்கே என்ன வந்து குக் பண்ண 2 பேருமே வந்து கீழே சாப்பிட்றாங்க. அப்படியே இன்னொரு சைட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு தாய்லாந்து, ஓகேவா? இவங்க இப்போ இருக்கிறது கொரியா, நம்ம பார்க்க போகிறது இப்போ தாய்லாந்து, ஓகேங்களா? தாய்லாண்டில் இங்கே பாரு, எனக்கு தெரியும் நீ ஏதோ எங்ககிட்ட மறைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னென்னு தான் சொல்ல மாட்டேன்ற, பரவாயில்ல, உன்னோட ஹாப்பினஸ் எதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டிப்பாக கொண்டு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கல. என்னோடய பேர் வந்து கெம் டேயாங்கே இல்லை அப்படி சொல்லிட்டு, நான் மாஃபியாவே இருந்துக்கணும், என்ன பிரயோஜனம் சொல்ல? ஒரு மாஃபியாவோட பிரதராக இருந்துட்டு நான் ஒரு மாஃபியா, ஆனால் ஒன்றை வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பார்க்கணுமா என்ன? நீ கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கணும், நான் அதை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு உன்னோட ரூமில் கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்க, அந்த பையனை தான் நீ தேடிட்டு இருக்கேன்னு, அந்த பையன் எங்கே போனால் என்னன்னு தெரியல, ஆனால் நான் கண்டுபிடிச்சி உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன், நீ இந்த மிஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது கண்டிப்பாக நான் உனக்கு அவனை கிஃப்டாகவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமில் தான் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு டைரி, ஒரு பிக்கு இருக்குது. அந்த பிக்கில் தான் பார்ச்சிமீன் அப்படி சொல்லிட்டு ஒரு பிக்கும் இருக்குது. எடுத்து பார்க்குறாங்க. பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அழகாக இருக்கான், அதனால தான் இவ்வளோ ஃபாலோ ஆகிட்டியோ அப்படி சொல்லிட்டு. இப்போ சும்மா சொல்லக்கூடாது, 4 இயர்ஸ் லவ் ஆச்சு, எப்படி மறக்க முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பயப்படாத, நான் வந்துட்டு இவனை எங்கே இருந்தாலும் தேடி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ தான் அவர் பார்த்துட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹயாங்கிறாங்க. சொல்கிறான்றாங்க, இங்கே பாருங்கள், நான் ஒரு பிக் அனுப்புகிறேன், அந்த பிக்கு அந்த பையன் எங்கே இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, அவனை நம்மளோட பிளேஸ்க்கு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றாங்க. நம்மளோட பிளேஸ்க்கா? ஆமாம், நம்மளோட பிளேஸ்க்கு அவனை நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க, என்ன ஆனாலும் சரி, இந்த பையன் ஜேகே இந்த மிஷனை அவன் கம்ப்ளீட் பண்ண வரதுக்கு முன்னாடி நம்ம பிளேஸ்க்கு வந்துடணும். அவனை வந்துட்டு ஒரு சின்ன கேள்வி கூட அவன் மேலே இல்லாமல் அழகாக அவனுக்கு வந்து சேஃபாக கூட்டிகிட்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்றாங்க. சரி, ஓகேடா, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பு அந்த பிக்குன்றாங்க. ஓகே சொல்லிட்டு இங்கே ஒரு பர்சன் இன்னொரு பர்சனல் பிக்கு அனுப்ப, அந்த பர்சன் பார்த்துட்டு, ஓ இந்த பையனா, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இவங்க சொல்லியிருக்காங்க நான் அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறேன். இங்கே இந்த பர்சன் இவங்க சரிப்படப்பட்ட ஏங்க ஒரு பிக்கு வந்துட்டு பர்சன் அனுப்புகிறாங்களே, அவங்க வேறு யாரும் நம்ஜம். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய பாடிகார்டில் ஒருத்தவங்களை கூப்பிட்றாங்க. இருக்கிறது மெயின் ஹெட்டான ஒரு பாடிகார்டு. இங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க. சார் எஸ் பாஸ்ன்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிக் இருக்கு இல்லையா, இந்த பிக்சரில் உள்ள பையன் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, இவனை பத்திரமா சேஃபாக நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வரீங்க, சரிங்களா அப்படின்னு சொல்ல. ஓகே சார்ன்றாங்க. அந்த பிக்கு பார்த்துக்கோங்க, இந்த பையனோட நேம் பார்க் ஜிமின், ஓகேங்களான்றாங்க. ஓகே சார், நீங்கள் கரெக்டாக முடிச்சிருக்கீங்களா? கரெக்டாக நாங்கள் முடிச்சிடுவோம் சார், இங்கே பாரு நேரம் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பையனை சேஃபாக கூட்டிகிட்டு வரணும், சரியான்றாங்க. ஓகே சார்ன்றாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு
இவங்க அந்த பிக்கை அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. இங்கே பாரு ஜேகே, உன்னோட அந்த பர்த்டேக்கு கண்டிப்பாக நாங்கள் இவனை தான் உனக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறோம். எனக்கு தெரியும் நீ மாஃபியாவாக வந்ததுக்கப்புறம் நீ எவ்வளோ மிஸ் பண்ணுற அந்த பையனை. நீ அவன் எங்கே இருக்கான்னு தெரியாம தானே கஷ்டப்படுற, தேடவே முடியல உன்னால், அப்படி தானே? கவலைப்படாத, அவன் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்கை இவங்ககிட்ட அனுப்பி வச்சுட்டு அவருமே வந்துடுறாரு. இங்கே அப்படியே ஒரு வீட்டுக்கு வாங்குறாங்க. பார்த்தா அங்கே நம்ஜூன், சுகா, டே, ஜின், ஜேஹோப் எல்லாருமே இருக்காங்க. காய் எல்லாருமே இருக்காங்க. இங்கே என்னடா ஏங்க நான் சொன்ன ஒர்க்குன்றாங்க. கண்டிப்பாக முடிஞ்சிடும்ன்றாங்க. என்ன ஒர்க் எனக்கு தெரியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்க, இங்கே பாரு நம்ம அந்த பர்சனை கண்டுபிடிக்க போகிறோன்றாங்க. எந்த பர்சனை? ஜேகோடைய லவ் அப்படின்றாங்க. ஜேகோட லவ்வா? ஆமாம், அவன் 4 இயர்ஸ்க்கு லவ் பண்ணிருக்கான். 2 இயர்ஸ்க்கு லவ் பண்ணால 4 இயர்ஸ் லவ். அந்த லவ் தான் அவன் அவன் ஹாப்பியாக இல்லாததுக்கு ரீசன் அதுதான். அந்த லவ்வை கண்டிப்பாக அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்து தீரணும் அப்படின்னு சொல்ல. ஆனால் எப்படி நம்மளால் அவனை கண்டுபிடிக்க முடியுன்றாங்க. எனக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிச்சே தீரணும். நம்ம பாடி கார்டெலாம் நினச்சா முடியாதா என்ன? நான் ஆல்மோஸ்ட் அந்த பையனோட நேம் சர்ச் பண்ணி பார்க்குறேன், அவன் வரவே மாட்டேங்குது. அதனால் பிக்கையே கொடுத்துட்டேன். அதுவுமே எப்படி பார்த்தாலும் நம்மளோட பாடி கார்டு அங்கங்கே இருக்காங்கல்ல, எப்படி கொரியாவில் இருக்காங்க, நியூசிலாண்டில் இருக்காங்க, அங்கங்கே இருக்காங்க. அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஆனால் நம்ம ஜிமின் படித்தது எங்கே கேட்டால் ஜிமின் ஜேகே படித்தது நியூசிலாண்டில் தான், ஓகேவா? ஆனால் அந்த பையன் ஓன் பிளேஸ் கொரியா தான். நம்ம எப்படி கொரியா நேட்டிவோ இங்கே நம்ம எப்படி செட்டில் இருக்குமோ அந்த மாதிரி. ஆனால் அவங்களுக்கு அங்கே தான் நேட்டிவ் பிளேஸு. கண்டிப்பாக அவன் அங்கே இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பையன் படித்து முடிச்சதுக்கப்புறம் போயிருக்கான். அதுக்கப்புறம் ஸ்டில் நம்ம ஜேகே அவனை மீட் பண்ணலாம், அதுதான் ஓகேவா? அதனால் கண்டிப்பாக அவனை அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் பாடி கார்டை நான் கொரியாவுக்கு தான் அனுப்பி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம கவலைப்படாமல் நம்ம ஜேகே பர்த்டே அன்றைக்கி ஜேகேவுக்கு நம்ம அந்த பையனை கண்டிப்பாக அவனோட லவ்வை முன்னாடி நிறுத்தியே தீரணும் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் இப்போ பேசிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க எல்லோரும் பேசுகிறது ஜிமினை பற்றி தான், ஓகேங்களா? ஜேகே பெரிய மாஃபியா, இருக்கிறதுலே நம்பர் 1 மாஃபியா. அவர் நம்ம ஜிமின் அண்ட் ஜேகே எப்படி அவங்க ஸ்டோரி உங்களுக்கு போக புரியும், சரிங்களா? அதை அப்படியே பார்த்துக்கலாம். சரிடா, அப்படி இந்த சைடு பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸர் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒருத்தவங்க ரொம்ப அழகாக கொண்டுட்டு சின்சியராக அப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு பர்சன் பக்கத்தில் ஷோல்டரில் ஹேண்ட் போட்டு, என்ன இவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுற, லஞ்சுக்கு போனாவான்றாங்க. சோ போகலாம் என்ன வா அப்படி சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், நீ யோசிக்கவே இல்லை உன்னை பற்றி அப்படின்றாங்க. நான் என்னை பற்றி என்ன யோசிக்கணுன்றாங்க. இங்கே பாரு, நீ எனக்கு என்ன சர்வ் பண்ணி இப்படிலாம் பண்ணாத, நீ ஒன்று லைஃப் பற்றி யோசி அப்படின்றாங்க. ஜிமின், நான் பல டைம் சொல்லிட்டேன், நான் எனக்கு இப்போ பற்றி எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டே இல்லைடா. அப்படி எனக்கு யாராவது பிடிச்சது இன்ட்ரெஸ்ட்னா சொல்கிறேன், சரியா? இப்போ நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, ஓகேவா? இப்போ நம்ம 2 பேரும் ஒன்று தானே இருக்கோம், இது என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ என்ன என் கூட இருக்க உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, ஐயோ ஏன் இப்படி சொல்கிறேன்? என்னை சைல்டுஹுட்லேருந்து சின்ன வயசுலேருந்து என்னை இப்போ எல்லாமே தெரிஞ்சது நீ மட்டும்தான். எனக்கு இப்போ வரைக்கும் என்னை பார்த்துக்கணும், நான் ஹாப்பியாக இருந்த போது மட்டுமே நினச்சிட்ருக்கேன், அதனால தானே சொல்கிறேன்றாங்க. புரியுதில்ல? அப்புறம் என்ன, எனக்கு கூட இருக்குது தான் ரொம்ப ஹாப்பி, சரியா? அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அது ஃப்ரெண்டா இல்லை ஃபேமிலியா இல்லை வெல்விஷரா, எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே. நீ இதை தாண்டி எதுன்ட்டு பேசாத, ஓகேவா? ஜஸ்ட் சாப்பிடுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணி விட. அங்கே அவங்களோட செக்ரட்டரி பார்க்குறாங்க. ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க 2 பேரும் பார்க்க அப்படின்னு அவங்க சொல்ல. அப்படி இன்னொரு சைடு பார்க்குறேன்டா, இங்கே பாரு இந்த பிக்கை தான் வாசு கொடுத்தாங்க தேட சொல்லி, அதுவும் இந்த கண்ட்ரியில் தான். ஆனால் எப்படி தேடுறது தான் தெரியலன்றாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்காக போய் தேட முடியும், ஒவ்வொரு பிளேஸாக போய் தேட முடியுமா என்னன்றாங்க. அப்படி இல்லை, கண்டிப்பாக இந்த பையன் ஏதாவது எப்படியும் ஒரு ஆஃபீஸ் அந்த மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருப்பான், ஏதோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சலாம் விடு. இந்த பிக்கை வச்சு பார்ப்போம், எதுலையாவது அவன் நெட்டில் இருக்கான்ட்டு. அப்படிலாம் இல்லை, பார்த்துட்டாங்க பாஸ்லாம். அவன் எந்த ஒரு ஆன்லைன்லையுமே இல்லையாம்மா, அந்த இன்ஸ்டாகிராம் அது மாதிரி எந்த ஒரு இதுலையுமே இல்லை அவன் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, சரி. இந்த காலத்தில் அப்படிலாம் ஒரு பையன் இருக்கான் அப்படின்றாங்க. தெரியல, நானும் பார்த்துட்டேன் காணும், ஆனால் சரி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொரு பிளேஸாக தேடுறாங்க. அப்போது ஒரு பர்சன்கிட்ட இவங்க இந்த பையனை பார்த்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. இந்த பையனையா உங்களுக்கு இருக்கு இந்த பையன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க கேட்குறது எங்கன்னா, நம்ம ஜிமின் இருக்கிற பிளேஸில் அதாவது அவங்க இருக்கிற பக்கத்தில் ஒரு பிளேஸில் தான் கேட்குறாங்க, ஒரு காஃபி ஷாப்பில். நீங்கள் இல்லை இந்த பையன் எனக்கு தெரிஞ்ச பையன், நாங்கள் இந்த பையனோட ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் மிஸ் பண்ணிட்டோம், இவங்க பிக்கு மட்டும் தான் இருக்குது, அதனால தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆடுறாங்க. ஆமாம், இந்த பையன் நேம் கொஞ்சம் சொல்லுங்கன்றாங்க. பார்க் ஜிமின்றாங்க. பார்க் ஜிமினா? சாரி, பார்க் ஜிமின் யாருக்கு தெரியாது, ஆனால் அந்த பையனோட நேம் லீ ஜிமின்றாங்க. ஏன்னா ஆமாம், அந்த பையனோட பெயர் லீ ஜிமின். இவங்க இங்கே நியூவாக குடி வந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஆமாம், நியூவாக அங்கே குடி வந்திருக்காங்க, இந்த ஸ்ட்ரீட்டில் தான், அந்த லாஸ்ட் வீட்டில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஒருவேளை நான் உங்கள்கிட்ட சொல்ல மாதிரி பாருங்கள், அவங்க கப்பல், ஓகேங்களா? அவங்க 2 பேரும் கப்பலாக இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நேம் தானே சார் நேம், அதனால் நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு சொல்ல இந்த பாடி கார்டுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஆமாம் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்க 2 பேரும் கப்பல் தான், ரொம்ப க்யூட் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போக, அப்படி இங்கே அந்த பாடி கார்டுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு
அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. யாருன்னா அவங்க பாஸான நம்ஜனுக்கு தான். இங்கே எல்லோரும் ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க. இங்கே ஒரு கால் வருது. என்ன பாடி கடவுக்குள்ளே கால் பண்ணுறாரு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போட சொல்ல இங்கே காலை பிக் பண்ணிட்டு சார் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்றாங்க. சார் நீங்கள் சொன்ன பையனை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்றாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? வா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு தான் உங்ககிட்ட கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டுன்னு தெரியும். சொல்லுங்கள் என்னாச்சுன்றாங்க. அந்த பையன் இப்போ எங்கே இருக்கா, நீங்கள் இப்போ சேஃபாக கொடுத்து வந்துடுங்கன்றாங்க. சார் இப்போ அதில் ஒரு பிரச்சனை இருக்குது சார்ன்றாங்க. சொல்லுங்கள் என்ன அது பிரச்சனைன்றாங்க. நீங்கள் அந்த பையன் பேர் பாரஜிமின் தானே சொன்னீங்க. அதுக்கு ஆமாம், அவனோட நேம் வந்து பாரஜிமின் தான் ஏன்றாங்க. இல்லை, அந்த பையனோட நேம் வந்து இங்கே லீ ஜிமின்னு சொல்கிறாங்க. லீ ஜிமின்? ஆமாம் லீ ஜிமின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பையனுக்கு மேரிட் ஆகிருக்கான். மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் ஒருத்தர் ஃபேஸ் பார்க்க. அப்போ ஒரு பர்சனுக்கு அவ்வளோ கோவம் வருது. வேறு யாரும் இல்லாத கிம்டேங் தான் வந்துட்டு. அப்போ அந்த ஃபோனை அவர் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளிட்டு, இங்கே பாரு அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு உனக்கு எப்படி தெரியுன்றாங்க. சார் இங்கே வந்து நாங்கள் அந்த பையனை பிக்க வச்சு விசாரிச்சுட்டே வந்தோமா, அப்போ ஒரு பிளேஸில் தான் அவங்கள்ட்ட கேட்டோம் இந்த பையனை பார்த்துருக்கான்ட்டு. அவங்க சொன்னாங்க ஆமாம் நாங்கள் பார்த்துருக்கோம், இந்த பையன் இங்கே நியூவாக வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. அந்த பையனோட நேம் வந்துட்டு லீ பாரஜிமின் கிடையாது, லீ ஜிமின். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இவங்களோட நெய்பர் போல் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க அவங்க வந்து கப்பல் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்ல அங்கே அவ்வளோ கோவம் வருது. அவங்க எப்போ மேரேஜ் ஆச்சான்னு. சார் நாங்கள் அதெல்லாம் கேட்குற ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக கேளு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட சொல்ல அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். இங்கே எல்லோரும் பார்க்குறாங்க. எதுக்காக இப்படி கோவப்படுறேன்றாங்க. அங்கே வெயிட் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம், தெரிஞ்சதுக்கப்புறம் எதுவும் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. சரி சாப்பிட்ற அட்லீஸ்ட்ன்றாங்க. என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஒரு பர்சன் அவ்வளோ ஒரு டெரர் ஃபேஸில் அவங்க பக்கத்தில் இன்னொரு பர்சன் இருக்காங்க. இங்கே பாரு மச்சான் ஏன் இப்படி ஃபேஸ் வச்சுட்ருக்கு, அதான் நம்ம சக்ஸஸ் ஆகிட முடிச்சிட்டோம் இந்த மிஷன். அப்புறம் என்னன்றாங்க. இல்லை நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், ஆனால் என்னோடய மைண்டு ஃபுல்லாக அவன் தான் இருக்கானான்றாங்க. ஆமாம் அவன் மட்டும்தான் இருக்கான். இந்த இவ்வளோ பெரிய மாஃபியா வேர்ல்டில் என்னை யாரையுமே என்னால் ஜெயிக்க முடியாது. ஆனால் என்னோடய மனசை அவன் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கான். ஆனால் நான் மாஃபியாவாக இல்லாத முன்னாடி இப்போ நான் மாஃபியான்னு தெரிஞ்சான்றாங்க. மாஃபியான்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவான்றாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக வெயிட் பண்ணுவான். என்னோடய ஜிமின் கண்டிப்பாக எனக்காக வெயிட் பண்ணுவான். அவ்வளோ லவ் நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன், அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் அவனை. என்ன எனக்கு ரொம்ப வருத்தம் அவங்ககிட்ட சொல்லாமல் நான் விட்டுட்டு வந்தது. அவன் வந்துட்டு எங்கள் அப்பா கிட்ட பேசணும், எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கான் வான்னு சொல்லியிருந்தான். எதுவுமே சொல்லாமல் நான் வந்துட்டேன். அப்படியே நான் அப்பா வந்து எனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரா, அப்படியே வந்துட்டேன். எனக்கு அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே என்னோடய ஜிமினை பார்க்குற வரைக்கும் நான் பார்த்துட்டானா அப்படியே சேஞ்சஸ் ஆகிடுவான் அப்படி சொல்லிட்டு இங்கே பேசுறதுக்கு வேறு யாரோடா ஜேகே தனக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறது காய் தான். சரி விட்டு 4 வருஷமாக லவ் பண்ணியிருக்கேன். எங்கள் யாருக்குமே தெரியாமல் உருகி படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதில் போய் என்ன பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க உனக்காகன்றாங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுவான், எத்தனை இயர்ஸ் சொன்னாலும் வெயிட் பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு சொல்ல. அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா கொரியாவில் அந்த பாடி கார்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அது வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு கேட்குறாங்க இங்கே இந்த அட்ரஸில் ஒரு பர்சன் இருக்காங்கல்ல, அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமான்றாங்க. எதுக்கு உங்களுக்குன்றாங்க. இல்லை அவங்க வந்துட்டு எங்களுக்கு ஒரு தெரிஞ்சவங்க தான், அவங்களோட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணும். நாங்கள் அவங்க வந்து நியூவாக வந்துட்டு இங்கே வந்திருக்கோம், அவங்கள வந்து நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா நீங்கள் தான் அட்ரஸ் தெரியுது அப்புறம் என்னன்றாங்க. இல்லை அவங்க கொஞ்சம் நாங்கள் பர்சனலாக கேட்கணும், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் நான் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் இவங்க வேறு டோன்லேயே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க சார்ன்றாங்க. அப்படியே அந்த பாடிகார்டு கண்ணை அந்த அவருடைய ஹேண்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு அப்படியே வச்சு காமிக்க அந்த பர்சனும் டக்குன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. அதில் அப்படியே வருது அவங்க அதில் வருது அழகாக 2 பிக்கோட லீ ஜிமின் அண்ட் லீ தாங்மின் அப்படி சொல்லிட்டு வருது. வந்துட்டு அவங்க ஆக்சுவலி இவங்க மேரிடு கப்பல்ஸ் சார், நியூவாக அந்த பிளேஸ்க்கு அங்கே வந்திருக்காங்க. இதான் எங்களோட வீட்டோட அட்ரஸ். இது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றாங்க. அப்படியே இதை வாங்கி அந்த பர்சன் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே பயந்துட்டு அப்படியே இதை கொடுத்துட்றாங்க. இவங்க அப்படியே வெளியே வந்துட்டு அது எல்லாத்தையும் பிக்காக எடுத்துகிட்டு அப்படியே சென்ட் ஆகுது யாருக்கா நம்ஜனுக்கு. இப்போ இவங்க எல்லோரும் ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. வந்துருச்சா அப்படின்றாங்க. ஓப்பன் பண்ணால் ஜிமின் அண்ட் சாயன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபோட்டோ அப்படியே வந்துட்டு வந்துட்டு மேரேஜ் ஆன ஃபோட்டோவோடு வந்துட்டுருக்கு. அப்படியே அந்த பர்சன் ஒரு இதை எடுத்துகிட்டு அப்படி வந்துட்டு போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கண்ணாடியோட கிளாஸ் மாதிரி எடுத்து அப்படி வந்துட்டு வீசுகிறாங்க அந்த வாலில் போயிட்டு. அப்போது பார்க்குறாங்க டேங் அமைதியாக டேங் என்ன பண்ணுறேன்றாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான் என்னோடய தம்பி அவனை லவ் பண்ணிவிட்டு இவன் யாரையும் மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். இவனுக்கு எப்படி மேரேஜ் பண்ண முடிச்சுது இவனால். அவனை 4 இயர்ஸ் அவனை தானே அவன் லவ் பண்ணான். ஜஸ்ட்டு 2 இயர்ஸ் தானே ஆகுது அவங்க வந்துட்டு பிரிஞ்சு. அதுக்குள்ளே எப்படி அவனால் மேரேஜ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. பாருடா அவங்க ஃபேமிலி என்ன நடந்து தெரியலையே, நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சாங்க. அது எப்படி இவன் இன்னொருத்தவனை லவ் பண்ணிவிட்டு 4 இயர்ஸாக ஒருத்தவன் லவ் பண்ணிவிட்டு உருகி லவ் பண்ணியிருக்கான். அப்படி லவ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இன்னொரு பையனை அவனால் மேரேஜ் பண்ணிக்க முடியும், அவன் எப்படி என்னோட தம்பி சீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேங் எல்லாத்தையும் போட்டு வீசி உடைக்க
அங்கே பாரு ஏங்க நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, நீ தேவையில்லாமல் இப்படி பண்ணாத, வெயிட் பண்ணுன்றாங்க. இல்லை ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கிட்டு அந்த அவங்களுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அங்கே பாரு அவங்க 2 பேரையும் அப்படியே கிட்னாப் பண்ணி இங்கே தூக்கிட்டு வர, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஆனால் எனக்கு தெரியாது, நான் சொன்னதை செய். அவங்க 2 பேரையும் இன்னும் 2 டேஸில் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு பர்த்டே வருது, ஜங்குக்கு ரிட்டர்ன் ஆகிடுவான் சரியா, அவங்க 2 பேரும் இங்கே இருக்கணும், நான் சொல்கிற நேரத்துக்கு இங்கே வந்துடணும் அவங்க சொல்ல. சரி சார்ன்றாங்க. இங்கே ஜிம்மின் அண்ட் என்மு தான் பேசிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்க. அவங்க ஆஃபீஸில் நடந்த சில ஒர்க் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அங்கிள் ஆண்டி வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு போனால் ஒரு டைம் பார்த்துட்டு வரலாமான்றாங்க. ப்ளீஸ் அவங்கள பற்றி பேசுதா, அம்மாவா ஓகே அப்பா கிட்ட நான் பேச விரும்புகிறேன்றாங்க. இங்கே பாரு அங்கிள் மேலே இன்னும் கோவமாக இருக்கேன்றாங்க. உனக்கு தெரியும்ல அப்படின்றாங்க. இங்கே பாரு அவங்க உன்னுடைய அப்பாவாக இருந்தால் அவங்க அது பண்ணாங்க சரியா, அவங்க இடத்துல வந்து யோசிச்சு பாரு நீ அப்படின்றாங்க. இப்போ உனக்கு என்ன ஆயிடுச்சு, ஜஸ்ட் நமக்கு மேரேஜ் தான் ஆயிருக்கு, மற்றபடி என்ன உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னை நான் வந்துட்டு ஜஸ்ட்டு வேறு யாரையும் நீ மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, உனக்கான டைம் வர வரைக்கும் நீ சேஃபாக ஒரு இடத்துல இருக்கணும், அந்த ரீசனுக்காக தான் நம்ம மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படி என்னன்றாங்க. இருந்தாலும் நீ என்னாலும் கஷ்டப்படுற, நான் சொன்னேன்னா அப்படியே அப்படின்றாங்க. நீ என் கூட இருந்தால் இப்போ நான் ஹாப்பியாக தானே இருப்பான்றாங்க. உனக்கு ஒரு பர்சனல் லைஃப் வேணாமான்றாங்க. அது வரப்போ வரட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்கா ஜிமினாட்ட பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே இப்போ நம்ம போகலாமா அப்படின்றாங்க. போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறான்னு சொல்லிட்டு வெளில வர கார்கிட்ட தான் வராங்க. சடனாக 2 பர்சன் 2 கர்ச்சீஃப் வச்சு அப்படியே அவங்கள க்ளோஸ் பண்ண, அதாவது அவங்க ஃபேஸில் வச்சிடுறாங்க. அப்படியே ஃபெயிண்ட் ஆகுறாங்க. அவங்கள அழகாக அப்படியே தூக்கி காரில் வச்சிடுறாங்க. கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அந்த கார் ஒரு ஜெட்டுக்கு தான் மாறுது. அந்த கார்லேருந்து இந்த பர்சன் 2 பேரையும் ஒரு ஜெட்டில் அப்படியே வந்துட்டு தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு இது வேற ஒரு கண்ட்ரிக்கு, இப்போ ஒரு வேறு பிளேஸ்க்கே வந்துட்டாங்க. வந்துட்டு இவங்க வந்து அந்த கார் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வருது, ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ளே வருது. ஹார்ன் கேட்டதுமே அவ்வளோ கோவமாக வெளில போய் நிற்கிறாங்க. எங்கே அப்படின்றாங்க. காரோட டிக்கி ஓப்பன் பண்ணா 2 பர்சன் அப்படியே வந்துட்டு மயங்கி, அவ்வளோ அழகாக இருக்காங்க 2 பேர் பார்க்கறதுக்கு, அப்படியே மயங்கி அதில் வந்துட்டு இருக்க. இவங்க மொத்த பேர் வெளில வராங்க, வந்து பார்க்குறாங்க. இவனா அப்படின்றாங்க. நான் பார் ஜிமின், தி சீட்டர் ஜிமின் அப்படி சொல்ல, டயாங் என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாமல் பேசாத டயாங்கிறாங்க. அங்கே டயாங் பாடி கார்டு பார்த்துட்டு இவனை தூக்கிட்டு போயிட்டு அந்த ரூமில் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போயிட்டு ஒரே ரூமில் 2 பேரையுமே சேரில் வந்து கட்டி வச்சிடுறாங்க. இப்போது ஜின் தான் சொல்கிறாரு, டயாங் பாதி அவசரப்படுறேன்னு நினைக்கிறேன், நம்ம பேசிக்கிறேன்டா, ஜங்குக்கு வரட்டும், அந்த பையன் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டோம், என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. என்ன கேட்கணுன்றாங்க. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரோட ஹேண்டையும் காமிக்கிறாங்க. 2 பேரோட ஹேண்ட்லேயும் ரிங் இருக்குது, உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோன் எடுத்து இது காமிக்கிறாங்க. இந்த ப்ரூஃப் பார்த்தாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா என்ன நடந்துச்சு தெரியாமல் நம்ம எப்பறான்றாங்க. ஹேங் அமைதியாக இருங்க, என் ஃபேஸை பார்த்தீங்களா எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, இப்படி இருந்து தான் என்னோடய ஜங்குக்கு ஏமாற்றிருக்கான், ஏமாற்றி தான் அவனை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா நமக்கு தெரியாதுடா, ஜங்குக்கு வந்துட்டு பேசுகிறேன்றாங்க. என்ன பேசணும் ஜங்குக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி சொல்கிறாங்க. நீ ஒரு லவ் பண்ண பையன் உன்னை ஏமாற்றிட்டு இன்னொரு பர்சன் மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவா, அவன் வந்துட்டு ஹர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களான்றாங்க. அப்போ நீ வேறு என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனால் அவன்கிட்ட இவனை காட்ட தான் போகிறேன், ஆனால் அவன் இவனை பார்க்குறப்ப வெறுக்கும், அவன் மொத்தத்தையும் வெறுத்துட்டு அவன் நியூ லைஃபே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைம் நீ ரொம்ப அதிகமாக யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன், நீ தேவையில்லாமல் நீ வந்து இன்வால்வ் ஆகுறேன்றாங்க. இங்கே பாருங்கள் அவன் என்னோட தம்பி, ஜங்குக் என்னோட தம்பி, உங்களுக்கு தெரியும்ல அப்படின்றாங்க. நான் அவன் லைஃப்பில் இது பண்ண நல்லா தான் பண்ணுவேன், அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா, அந்த மாஃபியா வேர்ல்டுக்கு வந்துட்டான், அவன் மாஃபியாவில் நம்பர் 1 இருக்கான், அப்போ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே இருக்கான், ஆனால் அவன் மனசில் அவ்வளோ பெயின் இருக்காது. ரீசன் யாருமா இவன் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து மயக்கத்தில் இருக்கார். அவரோட ஃபேஸ் போய்ட்டு அப்படியே கிரிப் பண்ணி பிடிக்கிறாரு. இவன் மட்டும்தான், இவனால் மட்டும்தான் என் ஜெயிக்க எப்படி இருக்கான், அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அது இவன் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் இவனை உருகி நினச்சிட்டு இருக்கான் இன்னும் ஸ்டில். ஆனால் இவன் பாருங்கள் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவனோட ஹஸ்பண்டை சும்மா சொல்லக்கூடாதுல்ல, வேறு ரொம்ப அக்யூட்டாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்து சொல்ல. இவங்களுக்குலாம் என்ன பேசுறதுனே தெரியல. டயாங்கோட கோவத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். டயாங் கொஞ்சம் அமைதியாக டயாங்கிறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க டயாங், நீங்கள் எதுவும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மீட் பண்ணலாம், 2 பேரையும் வெல்கம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போக, இங்கே ஸ்டில் இவங்க 2 பேர் மயக்கத்தில் தான் இருக்காங்க. அந்த சைடில் காயன் ஜங்குக் தான், அவங்க தான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வேறு ஒரு கண்ட்ரியில் வந்துருப்பாங்க ஒரு மிஷன் விஷயமா, அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு சொல்லிட்டு இங்கே என்ன 2 டேஸில் ஜங்குக் பர்த்டே வரும்னு சொல்லிட்டு இவங்க ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே அப்போது இங்கே வெளில வந்து பார்த்தா நம்ம ஜென்னு தான், எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ஜன் கிட்ட சொல்ல, எனக்கு மட்டும் அப்படி தோணுது, ஏதோ பசங்களோட ஃபேஸை பார்த்தா தப்பு பண்ணுற பசங்களும் எனக்கு தெரியலையே அப்படின்றாங்க. இல்லை ஒரு டயாங் அவசரப்படுறானான்றாங்க. இல்லை நாங்கள் அந்த ப்ரூஃப்லாம் பார்க்குறோமே அதில் ஒரிஜினலாக தானே இருக்குது, மேரேஜ் ஆகிருக்கு அவங்க 2 பேருக்கும் அப்படின்றாங்க. மேரேஜ் ஆகிருக்கு தான் ஆனான்றாங்க, ஆனால் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டயாங்க அங்கேயும் இங்கேயும் கண்ணை வச்சுட்டு அப்படி நடந்துகிட்டே இருக்காரு. இவங்களாம் பார்க்குறாங்க, இவன் ஏன் இந்தளவுக்கு கோவமாக இருக்கான்றாங்க. ஏன்னா அவனுக்கு தான் ஜங்குக்குலாம் அந்தளவுக்கு பிடிக்குமே, ஜங்குக்கு அவனோட ஓன் பிரதர், நம்மளாம்
அவங்களாம் வந்துட்டு கசின் பிரதர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கா. ஐயோ என்ன ஆக போகுது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே வர போகிறான். இந்த பசங்க என்ன பாவம், அவங்கள எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ஒரு மாதிரி சொல்ல, இங்கே ஒரு 2 hours ஆகுது, இங்கே 2 பேருக்குமே வந்துட்டு மயக்கமும் தெரியுது. அப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பேரும் கட்டி போட்டு இருக்கு. அப்போ ஜிம்மி தான் பார்க்குறாரு, என்ன வந்துட்டு அவர் வந்து பாதி தான் ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு, இவர் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டாரு. ஜிம்மின் வந்துட்டு பார்க்குறாரு, என்னும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னும் உங்கள் பாரு, என்னும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட தனித்தனியாக இருக்கு சேரு, என்னும் உங்கள் பாரு அப்படின்னு சொல்ல. அப்போ என்னுக்கு இந்த வாய்ஸ் கேட்குமே அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு ஜிம்மின் அப்படின்றாங்க. அந்த ரூமை சுற்றி பார்க்குறாங்க, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்ல. தெரியலையே நம்ம எங்கே இருக்கோம், நம்ம ஆஃபீஸ் தானே கிளம்புவோம் அப்படின்னாங்க. அப்போ சொல்கிறாரு, இல்லை நம்ம ஆஃபீஸ் கிளம்பும்போது யாரோ நம்ம ஃபேஸில் எதுவும் வச்சுட்டாங்க, அதான் அப்படி அதுதானே அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க. அப்படி நினச்சி பார்க்குறாங்க, ஆமாம் நம்ம எங்கே இருக்கோம், ஏன் நான் யார் நம்மள இப்படி பண்ணது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை நம்மளுக்கு யாருமே இப்படி எனிமினே இல்லையே, நம்ம போய் யார்கிட்ட என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சாதாரண பிஸ்னஸ் பண்ணுறவங்க தானே, நம்மளுக்கு அந்த மாதிரி எனிமினா யாரும் இல்லையே, இந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச. ஃபஸ்ட்டு அவுக்கலாமான்னு சொல்லி பார்க்குறாங்க. 2 பேரும் கட்டி போட்டுருந்தாலும் எப்படி அவுக்குறதுன்னு தெரியல ஒரு மாதிரி. அப்போது அங்கே ஒரு பர்சன் அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. வரும்போது அவங்க கையில் ஒரு கண்ணோட வராங்க. ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, 2 பேருக்கும் அவ்வளோ பயமாக இருக்குது. பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஜிம்மின் கிட்ட தான் போகிறாங்க. போயிட்டு அவரோட ஃபேஸை கிரிப் பண்ணிட்டு, அப்புறம் எப்படி இருக்கீங்க மிஸ்டர் பார்க் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி கிரிப் பண்ணேன். இப்போ என்னதான், இங்கே பாரு மிஸ்டர், நீ யாருன்னு தெரியல, ஃபஸ்ட் அவன் மேலே ஹேண்டை எடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, எதுக்காக இப்போ அவன் இப்படி அந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு இருக்கான் ஃபேஸை, கையை எடு நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல. ஓ அவ்வளோ கோவம் வருதா ஹஸ்பண்டை தொட்டதும் அப்படின்னு சொல்ல. 2 பேருக்கும் ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு. இங்கே பாரு ஃபஸ்ட் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களை ஏன் அப்படி கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்க, ஃபஸ்ட்டு எதுக்காக எங்களை இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்க, நீ யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க. நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணு சொல்கிறேன் என்ன சொல்லிட்டு. அப்புறம் எப்படி இருக்கீங்க மிஸ்டர் பார்க் ஜிம்மின், பாரு 4 years-ஆக ஒரு பையனை லவ் பண்ணியிருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன் அவங்க கூட, அதுக்கப்புறம் இப்படி ஒரு பையனா, அப்புறம் இவனுக்கு அப்புறம் சொல்ல. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வந்துட்டு, இங்கே பாரு யாரை பற்றினா பேசுகிற, நீ என்ன பேசுகிற, நீ ஃபஸ்ட்டு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எப்படி இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ யாரை பற்றி பேசுன்னு தெரியுமா உனக்குன்னு சொல்ல. தெரியுமே, தி கிரேட் பார்க் ஜிம்மின், தி சீட்டர் பார்க் ஜிம்மின் அப்படின்னு சொல்ல. அவன் ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மினால் எதுவும் பேச முடியும், இவன் யார் என்ன பேசுகிறான் அப்படின்னு புரியாமல் தான் அவர் உட்காந்துட்ருக்காரு. அப்போ வந்துட்டு அப்படியே வந்து என்னக்கிட்ட போயிட்டு, நீ சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அழகாக இருக்குது, அதனால தான் அப்படியே வந்துட்டு அவனை விட்டுட்டு இவனை ஒன்றை பிடிச்சிட்டானா அப்படின்றாங்க. ஒன்றும் புரியல. இங்கே பாரு நீ ஃபர்ஸ்ட் அவனை பற்றி தப்பாக பேசுறதை நிறுத்து சரியா, நீ யாருன்னே தெரியாது, நீ யார் எதுக்காக எங்ககிட்ட இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கத்த. பார்க்க பரவாயில்லையே, ஹஸ்பண்ட் மேலே அவ்வளோ பாசமாக, உனக்கு மேரேஜ் ஆகி 5 months தானே ஆகுது, அதுக்குள்ளே உனக்கு அவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு நீ யாரும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு எதுக்காக அப்படி பேசுகிற, ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்டு உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி எங்களை வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்ணிட்டு வந்திருக்க, இது எந்த பிளேஸ் ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. சொல்கிறேன் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன், தாய்லாண்ட் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிறது தாய்லாண்ட், 2வது நீங்கள் இருக்கிறது எங்களுடைய மேன்ஷன், ஓகேவா, தி கிரேட் மாஃபியா கிங் மேன்ஷன் அப்படி சொல்ல. இங்கே பாரு நீ யாருன்னே எங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் வந்து எங்களை எதுக்காக என்ன பண்ணியிருக்க, உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி என்ன கேட்க. உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை தான், ஆனால் அது இங்கே இருக்கான் பாரு இருக்கானா, இவனுக்கும் எங்கள் ஃபேமிலியில் ஒரு பையனுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல. ஸ்டில் அவர் எதுவுமே பேசல. அப்புறம் நீ இவனை மேரேஜ் பண்ணி எவ்வளோ நாள் இருக்குன்றாங்க. 5 months நான் கேள்விப்பட்டேன், 5 months அதில் பார்த்தேன். ஆமாம் 5 months ஆகுது. இவன் கூட நீ எப்படி இருக்க, இவனை எப்படி உனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்சதுக்கு ரீசன் சொல்ல முடியாது, ஏன்னா அவன் அவ்வளோ அழகாக இருக்கான்ல, பிடிச்சிருக்கா செய்யும். ஆனால் அவனோட கேரக்டர் எப்படின்னு தெரியாதா, அது ஃபஸ்ட்டு 1க்கு 2 டைம் கேட்டுட்டு மேரேஜ் பண்ணியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்ல. நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி இருக்க. இங்கே பாரு அவனை பற்றி யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, அவன் யார் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சு தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் சரியா, எங்களை பற்றி பேச நீ யார் ஃபஸ்ட்டு, அதுவும் இவ்வளோ 30-ஆக பேசுகிற நீ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்க. நான் சொல்கிறேன் என்னோடய பேர் கிம் டேயாங் ஓகேன்னு சொல்கிறாங்க. கிம் டேயாங்கிற நேம் கேட்டதும் அங்கே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த நேம் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நேம் தான். அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு ஸ்டில் எதுவுமே சொல்லலை. அப்படியே நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டு ஜிம்மின் கிட்ட வந்துட்டு உனக்கு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேனே, உனக்கு என்னோடய பேர் ஞாபகம் இல்லையா, என்னை நீ பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் என்னோடய நேம் நீ அடிக்கடி கேட்டிருப்பியே அப்படின்னு சொல்ல. அப்போ ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் பார்க்குறாரு ஒரு மாதிரி. பார்த்துட்டு இப்போ சரி ஓகே நானே சொல்கிறேன் ஜான் ஜோங்கும் அப்படி சொல்ல. ஜிம்மினுக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது. அப்படி என்னுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு நீ இப்போ எதுக்கு அவனோட நேம் உனக்கு எப்படி தெரியும், இப்போ எதுக்காக நீ அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க, இங்கே நீ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்ல.
சொல்கிறேன் வெயிட் பண்ணு, அவனோட பிரதர் தான் ஓகேவா, என்னோட தம்பி தான் ஜான் ஜங்குக், நான் தான் கிம் டேயாங் அவனுடைய பிரதர் ஓகேவா, இதுக்கு மேலே உனக்கு வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஒரு மாதிரி உங்களோட ஃபேஸில் வச்சுட்டு கேட்டுட்ருக்க. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாது, செகண்ட் உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எங்களை ஏன் இப்படி தேவையில்லாமல் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்க, எங்களை எதுக்காக வச்சு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு இந்த கண்ணை எடு எங்கள் ஃபேஸ்லேருந்து அப்படின்னு சொல்ல. இது ஒரு மாறி பக்கத்து பக்கம் இருக்கும் சேரு, இங்கே ஒரு மாதிரி இவர் பேசுகிற கொஞ்சம் நேரம் கண்ணு வச்சு பேச, அப்படியே அந்த பக்கம் மாற்றி பேச. நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன்னை முடிச்சிடலாம், நான் நினைக்கிறேன் உன்னை முடிச்சிட்டோம்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் இவங்ககிட்ட தனியாக டீல் பேசிக்கலாம். ஏன்னா ஒன்றும் ரொம்ப எதுவும் பண்ண வேண்டாம், நீ இதில் அதுவும் உனக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஒன்று ஜஸ்ட்டு அனுப்பிட்டோன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் இவனை பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் இந்த கன் இவர் டேயாங் போய் கண் எடுத்து நம்ம என்னமோ நெத்தியில் வைக்க. இப்போ தான் ஜிமின் வாய் தொடர்ந்து பேச ஸ்டார்ட் பண்ண. இங்கே பாரு, அவரை எதுவும் பண்ணாத, ஜஸ்ட் அவனோட தள்ளி வா அப்படின்னு சொல்ல. அப்படியே டேங்க் அப்படியே கோவம் வருது, அப்படியே போயிட்டு ஜிம்மோட நெக்கை அப்படியே போட்டு ப்ரெஸ் பண்ண. இங்கே என்னக்கு அவ்வளோ கோவம், இங்கே பாரு அவனை விட்டு நீ என்னடா பண்ணுற, இங்கே பாரு நீ சைக்கோவா, என்னை விட்டு அவனை, நீ அவன் ஏன்டா அவன் நெக்க போய் பிடிக்கிற, இங்கே பாரு நீ என்னால் பண்ணிக்கோ அவனை விட்டு அப்படின்னு சொல்ல. அப்போ ஜிமின் அவங்க தோட்ட பிடிச்சிருக்க கூட அந்த பெயின் கூட பெருசாக எடுத்துக்க. இங்கே பாரு, உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட பேசு, நீ எது வேணாலும் என்கிட்ட பண்ணிக்கானா, அவனை எதனா பண்ண நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது, பார்த்துக்க மிஸ்டர் கிம் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. வா, இப்போ உனக்கு பேச்சு வந்துருச்சா என்ன, இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணிட்டியா, இப்படி தானே நல்லா பேசி மயக்கிருக்கல என்னோட தம்பியை நீ அப்படின்னு சொல்ல. ஜிமின் எதுவுமே சொல்லுவாங்க. பாரு என்ன நடந்ததுன்னு பேச, ஃபஸ்ட்டு தெரியாமல் பேசாத, முதல்ல அவனை அவுத்து விட்டு போய் அவனை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல. அவ்வளோ லவ்வா உனக்கு, அந்த 4 இயர்ஸ் லவ்வை விட இந்த 5 months லவ் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. இங்கே பாரு நீ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்க, மரியாதையாக அவனை விடு அப்படின்னு சொல்ல, அவனை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல. பண்ணலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. இங்கே இப்போ நீ பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க. அவனை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண, அவன் இந்த மாதிரி கட்டி வைக்காத, அவனுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல. அவனோட ஹஸ்பண்டுக்கு ஹர்ட் ஆகும், ஓகே ரொம்ப ஹர்ட் ஆகுமோ, அப்போது நீ லவ் பண்ண உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு ஹர்ட் ஆன பரவாயில்லையா, இல்லை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவனுக்கு ஹர்ட் ஆன பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு சொல்ல. ஜிமின் இங்கே பாரு நீ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க கிம் டேயாங், இங்கே பாரு ஃபர்ஸ்ட் அவனை வந்து ரிலீஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நான் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசு, நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர், ஃபர்ஸ்ட் அவனை ரிலீஸ் பண்ணுன்றாங்க. இங்கே பாரு, எனக்கு ரொம்ப இது எல்லாத்தையும் வெளியே நின்றுட்டு அத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க, டோருக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா என்னோட தம்பி 4 years அவனை லவ் பண்ணியிருக்கான், அப்படி இந்த மாதிரி எதுவுமே பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டுன்னு அவன் சொன்னானே. ஆனால் இங்கே பாரு 5 months தான் அவருக்கு மேரேஜ் ஆகிட்டு, ஆனால் அவனுக்கு ஒரு ஹஸ்பண்டுக்கு எதனா ஆயிரும் அவ்வளோ பயப்படல, உன்னை எதனா நான் பண்ணிக்கலாம், ஆனால் அவனை விட்டுருணும் அப்படி தானேன்றாங்க. ஆமாம் எனக்கு என்னன்னாலும் பண்ணிக்குவான், அவனை விட்டுரு அப்படின்னு சொல்ல. அவனுக்கு எதுவுமே ஆகாமல் நீ எப்படி எங்களை கூட்டிகிட்டு வந்து சேஃபாக அதே மாதிரி அவனை ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போய் விடு அப்படின்னு சொல்ல. அந்தளவுக்கு லவ் பரவாயில்லையே, அப்போ மேரேஜ் ஆனால் அந்தளவுக்கு பவர்ஃபுல் இருக்கும், லவ்வை விட மேரேஜ் லைஃப்க்கு ஒரு அவ்வளோ பவர் இருக்குது, ஐம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னோட கரெக்டாக போய்ட்டு ஒரு ஃபிங்கரை பிடிக்காது, ரிங் இருக்கு, இந்த பவரே இந்த ரிங்கில் தானே அப்படி சொல்லிட்டு ரிங்கை ஒரு மாதிரி கரெக்டாக. இங்கே பாரு நீ கரெக்டான அவ்வளோதான் சொல்லிட்டு கரெக்டாக கையை எட்டுக்குவான் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லி திட்ட. இன்னும் ஒன்றும் புரியல. ஜிமின் இவன் யார் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இன்னும் எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க, பாரு ஃபஸ்ட்டு அவனை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல. என்னால் பண்ண முடியாது, என்ன பண்ணுவேன், உனக்கு அவன் மேலே அவ்வளோ பாசமா, சரி உன் மேலே ரொம்ப ஒன்றை ஷூட் பண்ணுறதை விட அவனை ஷூட் பண்ணாமல் ரொம்ப பெயினாக இருக்குன்னு நினைக்கிறேன்ல, அந்த பெயின் தான் அவனை தாங்கிக்க முடியாது நான் நினைக்கிறேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு அவனை ஷூட் பண்ணிட்டவா அப்படி சொல்லிட்டு நம்ம என்னோட நெத்தியில் போயிட்டு கண்ணை வைக்க ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு எடு, அவனுக்கு அந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பேக் பண்ணி கேட்குறேன், எடு அவன்கிட்ட நான் கண்ணை எடு அப்படின்னு சொல்ல. இங்கேருந்து வெளில அவங்க பார்க்குறாங்க. அப்போ ஜெயப் கேட்குறாரு, இங்கே என்ன நடக்குது எனக்கு புரியலையே அப்படின்றாங்க. எனக்கும் புரியல, ஆனால் அந்த பையன் எதுக்காக அந்த பையனுக்காக இவ்வளோ பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பின்னு சொல்ல. ஆனால் இந்த பையன் நம்ம ஜங்குக்கு 4 years லவ் பண்ணானாமே அப்படின்றாங்க. ஆனால் அவனுக்கு மேரேஜ் ஆகிருக்குல்ல அப்படின்னு சொல்ல. அப்போ ஜின் சொல்கிறாரு, ஆமாம் அவனுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, அவனோட ஹஸ்பண்ட் எப்படி அவன் மாதிரி பண்ணுற எப்படி அவன் லவ் பண்ணுவான்னு சொல்ல. அப்போ இவங்களுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது, டேயாங் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியும், டேயாங் தப்பு பண்ணுறான்னு மட்டும் எனக்கு ஸ்டில் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுதுன்ட்டு எல்லாருமே சொல்ல. இங்கே எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்போ சுகா மட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே இருக்காங்க. அங்கே காய் அண்ட் ஜங்குக்கு ஆல்மோஸ்ட் வீட்டையே ரீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அப்படியே நம்ம ஜிமின் பக்கம் அங்கே பாரு டேயாங், இப்போ நீ மட்டும் அவங்ககிட்ட கன்னை எடுக்கணும்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலை கேட்க. நீ ஃபஸ்ட்டு என்னோட கொஞ்சம் இந்த கட்டை கொஞ்சம் அவுத்து விட்டு பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்க. அப்படின்னு
அப்படின்றக்க ஏன்றாங்க. இங்கே பாரு, நீ ஒரு சரியான ஆம்பளையாக தான் நீ அழட்டி விட்றா அப்படின்னு சொல்ல. இவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன இந்த பையன் இப்படி பேசுவான், ஆனால் ஜங்குக்கு சொன்னதுக்கு அந்த பையனுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல, எனக்கும் நானும் தான் பார்க்குறேன். அவன் சொன்னானே, அவன் வந்துட்டு கொஞ்சம் கூட சவுண்டை ரைஸ் பண்ணி பேச மாட்டான், அதாவது வாய்ஸை அவன் ரொம்ப சாஃப்டாக அவன் சொல்லியிருக்கானேன்னு சொல்கிறாங்க. அதான்றாங்க, எனக்கும் தெரியல, எதுவும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே இங்கே டயம் வந்துட்டு அப்படி அவனை நான் அப்படி நான் ரிலீஸ் பண்ணால் தான் நீ ஒத்துப்பியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க, நீ அவுத்து விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல. இவரும் போயிட்டு ஜிம்மோட கட்டை மட்டும் அப்படி ரிலீஸ் பண்ண. அப்படி நம்ம ஜிம்மின் டயாங்கோட நெக்கை அப்படி பிடிச்சிடுறாரு. இவரோட கண்ணே ஒரு ஹேண்ட்லேருந்து கீழே விழுந்துருது. டயாங்கோட நெக்கை பிடிச்சி இப்போ இவர் சேரில் உட்காந்து பாருலையா அப்படின்ட்டு அப்படியே உட்கார வச்சுறாரு. அவரை உட்காந்துட்டு இவங்களாம் டயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ஜன் எனக்கு ஸ்டாப் பண்ணிட்டாரு, எல்லாரையும் வெயிட் பண்ணு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், இங்கே எதுவும் நடக்குது மட்டும் புரியுது, வெயிட் பண்ணு, நம்ம எதுவும் வந்து இன்வால்வ் ஆக வேணாம்னு சொல்லிட்டு அப்படி இவங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. டயாங்கோட நெக்கில் போட்டு ஜிம்மின் அப்படியே நெக்க வச்சுட்டு என்ன பேசுகிற நீ, என்ன யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க நீ, பாரு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு ஃபர்ஸ்ட் எங்களை கிட்னாப் பண்ணுற உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, ரெண்டாவது என்னை பற்றி தப்பாக பேச உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, ரெண்டாவது அவன் தேர்ட் அவன் மேலே எப்படி உன்னோட கையை எப்படி அவன் மேலே வச்ச, கண்ணை வச்சு அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே காலை லைட்டாக ஏற்றிட்டு அந்த கண் அப்படியே வந்து மேலே ஜம்ப் ஆகுது, அதை அப்படியே பிடிச்சிடுறாரு. இவ்வளோ ஷாக்காக பார்க்குறாங்க இந்த பையன் நான் அப்படி சொல்லிட்டு. அப்படியே அந்த கண்ணை எடுத்து டயாங்கோட ஃபோர்கட்லேயே வைக்கிறாரு. வச்சுட்டு இவங்க எல்லாம் பார்க்குறாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு, எப்படி ஓகே ப்ரெஸ் பண்ணவா, ஒரு ப்ரெஸ் பண்ணி காட்டவா உனக்கு நான் அப்படி சொல்லி கேட்கா. டயாங்க அப்படியே ஜிம்மினை தான் பார்த்துட்ருக்காங்க, எதுவுமே சொல்லாமல் இவன் பேசுறது அப்படி பார்த்துட்ருக்கா. அங்கே என்னவோ ஜிம்மின் என்ன பண்ணுற ஜிம்மின் அப்படின்றாங்க. என்னவோ அமைதியாருன்னு சொல்லிட்டு, என்ன யாருன்னு தெரியாமோ நீ என்னனாலும் பேசுவியா, அது எப்படி, அங்கே பாரு ஆமாம் அவன் என்னோட ஹஸ்பண்ட் தான்டா, என்ன பண்ணுவான் அவன் என்னோட ஹஸ்பண்ட், அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்கா. இவங்களுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. வெளில இருந்து கேட்குறவங்களுக்கு, என்ன உங்களோட பிரதர், என்ன அவங்க பிரதர் ஜான் ஜங்குக்கு, ஆமாம் அவனுக்கு என்ன இப்போது நீ அப்படியே பிரதர் சொல்லிட்டு அப்படி சொல்கிற, என்ன ஐயா ஒரு லவ் பண்ண பையனை அப்படியே விட்டுட்டு அவன் என்ன ஆனால் ஏது ஆனால் நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஆன்சருமே பண்ணாமல் அப்படி விட்டுட்டு வந்தவன் தானே அவன். என்ன சொன்னால் நான் சீட்டரடா, உன் பிரதர் தானே சீட்டர், என்கிட்ட 4 வருஷம் பழகிட்டேன், அப்படியே என்னை ஏமாற்றிட்டு என்னோட பேரண்ட்ஸ் பேசு நான் சொல்கிற டைமில் அவன் ஆள் அட்ரஸே இல்லாமல் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டான், எங்கே இருக்கான் சொல்லிப்போ நீ சொல்லு, நான் கேட்குறேன் உன்னோட கிரேட் ஜான் ஜங்குக் எங்கே இருக்கான், எங்கே போய் ஒளிஞ்சிருக்கான்னு சொல்கிறியா அப்படி சொல்லிட்டு சொல்லு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கண்ணை நம்ம டயாங்கோட ஹெட் ஃபோர்கில் வச்சுக்கிட்டு இவர் அப்படியே டோனு அப்படியே சேஞ்ச் பண்ணி பேச. என்னக்கே ஷாக்காக இருக்குது ஜிம்மின் இப்படி பேசுறத பார்க்கும்போது. ஜிம்மின் இந்த மாதிரி பர்சனும் கிடையாது. ஜிம்மின் என்ன ஜிம்மின் பண்ணுறான், கண்ணை கீழே போடு அப்படி சொல்ல. என்னமோ அமைதியாக இருக்கு, இங்கே பாரு நான் எனக்கு என்னன்னாலும் பொறுத்துப்பான், உனக்கு ஒன்றுனா பொறுத்துக்கவே மாட்டான், புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே நம்ம டேங்கோட ஃபேஸில் ஒரு மாதிரி டைட்டாக ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி வைக்க. டேங்க் பார்க்குறாரு. அப்போ அப்படியே டேங்க் ஜிம்மினை அப்படி ரொட்டேட் பண்ணி அதே சேரில் உட்கார வச்சுட்டு, ஆனால் கன் வந்து ஜிம்மின் ஹேண்டில் தான் இருக்குது. அப்போ உனக்கு அவன் மேலே அவ்வளோ லவ் இருக்கானா, என் பிரதருக்கு என்ன நீ பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் தம்பி ஏன்டா நீ லவ் பண்ணேன், அவனை எதுக்கு ஏமாத்த நீ அப்படின்னு சொல்ல. அப்படியே இவனோட த்ரோட்டை அவர் அகைந்து இவர் த்ரோட்டை பிடிக்க, இவர் அப்படியே கண்ணை ஜிம்மின் வந்துட்டு அவரோட கண்ணை எடுத்துட்டு அப்படியே அவரோட ஃபோர்கிட்ட வச்சுட்டாரு. இங்கே பாரு, இப்போ நீ மட்டும் அவனை ரிலீஸ் பண்ணி விடலன்னு வச்சுக்கிய, நான் என்னையே ஷூட் பண்ணிப்பேன், உனக்கு பரவாயில்லையா, இப்போ ஷூட் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்னடா நடக்குது இங்கே, ஏன்டா டேங்க் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்ல. எனக்கு தெரியல ஏங்க ஏதோ சம்திங் பேட் ஆயிருமே ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பையன் போய் ரிலீஸ் பண்ண சொல்ல. ஏகோ போயிட்டு என்னவோ வந்து ரிலீஸ் பண்ண. இங்கே ஜிம்மின் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் ரிலீஸ் பண்ணதுமே டக்குன்னு என்னவோ வந்துட்டு நம்ம ஜிம்மனோட அந்த கண்ணுக்கெல்லாம் தட்டி விட்டு ஜிம்மனோட ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன பேசுகிற நீ, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நீ, இங்கே பாரு அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியல, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, நீ இப்படி இப்போ இந்த மாதிரி பர்சனே கிடையாது சொல்லு, நீ ஒரு சின்ன யாருக்குமே வந்து கெட்டதே நினைக்க கூட நினைப்பா, நீ எதுக்காக இப்போ அந்த பையன்கிட்ட கண்ணெல்லாம் அவன் மேலே வந்து வைக்கிற, அது தப்பு இல்லையா, அந்த கண்ணெல்லாம் எதுக்கு நீ தொடுற, அதெல்லாம் வந்து நம்ம தொடக்கூடாது, அதெல்லாம் பாவம் அங்கே விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட தூக்கி போட்டு ஜிம்மில் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்க. நம்ம ஜிம்மில் வந்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னோட பேச அப்படியே தொட்டு பார்க்க. அப்படியே அங்கே ஒரு கார் தான் கீழே வந்திருக்கோம், வந்துட்டு அப்படியே வந்துட்டு எங்கே யாரையுமே காணும் கீழேன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வந்திருப்பாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது அப்படி ஒரு பர்சன் அப்படியே கண்ணில் அவ்வளோ கோவம் அவ்வளோ டியர்ஸோடு நின்றுட்டுருக்க. இங்கே நம்ம ஜிம்மில் வந்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேங் வந்துட்டு அங்கே அந்த சேரில் தான் இருக்காரு. அப்படியே டேங்கை பார்த்து ஜிம்மினை அப்படி முறைச்சி, இங்கே பாரு நீ என்ன பண்ணாலும் நம்ம தாங்கியிருப்பான், நான் இப்போ நான் எதனா பண்ணணும்னு வச்சுக்கேன், நம்மளை என்ன பண்ண தெரியாது, ஒன்று நான் கொல்ல கூட தயங்க மாட்டேன், புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷவுட் பண்ண. இவங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிம்மு தான் ஜிம்மி நீ என்ன பேசுகிற, என்ன கொண்டுலாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற, ஏன் இப்படி பேசுகிற, இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்க. இவன் யாரும் எனக்கு தெரியல, வா போகலான்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே டர்ன்
ஜம்ப் பண்ண அங்கே ஏற்கனவே இங்கே ஒரு 4 பேர் நின்றுருக்காங்களா, பின்னாடி அப்படியே ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்கப்பா, 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அதில் ஒரு பர்சன் அவ்வளோ டியர்ஸு அவ்வளோ கோவத்தோட நின்று பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இவங்க பார்த்துட்டு அப்போ வந்து அந்த பர்சனை பார்த்ததுமே ஜிம்மினுக்கு அப்படி ஒரு இது கோபமும் இருக்குது. அட் தி சேம் டைம்ஸ் அப்படியே டேஸும் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு வா அப்படி சொல்லிட்டு என்னோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வர இவங்க எல்லாருமே அப்படியே வந்து கொஞ்சம் மூவ் ஆகிடுறாங்க வழியை விட்டு. அப்போ காய் பார்க்குறாரு, பார்த்துட்டு ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே வந்து ஜிம்மினோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு இந்த பக்கம். என்னோட ஹேண்ட் வந்து ஜிம்மின் அப்படியே இந்த பக்கமே வந்துடுறாரு. வந்துட்டு அந்த வாலில் அப்படியே பின் பண்ணிவிட்டு வந்துட்டு யார் இவன் அப்படி சொல்லிட்டு கேட்க நம்ம ஜிம்மின் அப்படியே வந்துட்டு ஜங்குக்கோட ஹேண்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விடுறாரு. 1 செகண்ட் நம்ம விட்டாங்க. ஜங்கு கீழே விழுந்துப்பாரு. கரெக்டாக போயிட்டு ஜேஹோ பிடிச்சிட்டு இவன் என்ன ஏன் இப்படி பண்ணுறான் இவன்னு சொல்ல நம்ம என்னோட ஜிம்மின் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை வா இங்கிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு அவர் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே வெளில வரேன் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே ஒரு கன் ஷூட் தான் கேட்குது. திரும்பி பார்த்தாக்கா டயாங் தான் அந்த கன்னை வச்சுட்டு இப்போ நீ மட்டும் அவன் ஹேண்டை நீ விடலைன்னு வச்சுக்கேன், நான் கண்டிப்பாக அவனை ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. அப்போ ஜிம்மின் எனக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே பாரு, இப்போ நான் வந்துட்டு என்ன ஷூட் பண்ணால் நீ என்ன பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவன் மேலே ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தூசு பட்டுச்சுன்னு வச்சுக்கேன், நான் வந்து இதே இடத்துல உனக்கு கொள்ளுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. எனக்கு ஒன்றுமே இங்கே புரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஃபஸ்ட்டு சொல்ல அப்படின்றாங்க. அவன் அந்த பையனா அப்படி சொல்லி கேட்க ஜங்குக்கை பார்த்துட்டு தான் கேட்குறாரு இவர். நீ சொன்ன அவனா அப்படி சொல்லி கேட்க ஜிம்மின் ஆமாம் அப்படி சொல்லிட்டு சொல்ல. அப்போ பேசுகிறான்ன்றாங்க. வேண்டாம் அப்படி சொல்ல. இல்லை ஜிம்மின் ஒன் டைம் பேசுகிறான், வேண்டாம் அமைதியாருன்னு சொல்லிட்டு இங்கே பாரு, நீ ஷூட் பண்ணுறதா என்ன பண்ணிக்கோ, இது தேவையில்லாமல் அவனை எதனா பண்ண நினச்சின்னு வச்சுக்கேன், நானாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஹேண்டை பிடிக்க அப்படி நம்ம டயாங் அந்த கன்னை அப்படி தூக்கி போட அந்த கன்னை ஜங்கு பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு இப்போ நான் ஷூட் பண்ணா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்க ஷூட் பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் முன்னாடி ஜிம்மின் வந்து நின்றுருக்க ஷூட் பண்ணு, ஃபஸ்ட்டு என்ன ஷூட் பண்ணு, என்னை தாண்டி நீ அவன் ஷூட் பண்ணுன்னு சொல்ல. ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு கண்ணை கீழே இறக்கிட்டு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. இப்போ ஜின் தான் கீழே வராரு. கீழே இங்கே பாருப்பா, நீ என்ன பிரச்சனை எனக்கு புரியல, இவங்க மாறி சண்டை போட்டுக்கிறீங்க, மாறி பேசுறீங்க, உங்களுக்குள்ள என்னதப்பா பிரச்சனை சொல்ல, இந்த பையன் யாரு, நீ ஜிம்மின் ஜிம் தானே, நீ ஜங்கு கூட பாய் ஃப்ரெண்ட் தானேன்றாங்க. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம இவருக்கே சொல்லிட்டேங்க. ஆமாம் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்ல. இங்கே பாருங்கள், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது கேளுங்க, உங்களோட ஃபேமிலிக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் எங்களுக்கு தெரியாத ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் எப்படி எங்களை கூப்பிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி கூப்பிட்டு போய் ரிட்டர்ன் விடுறீங்க அப்படின்னு சொல்ல. நாங்கள் இங்கே பாஸ்போர்ட் எதுவுமே இல்லாமல் எப்படி வந்திருக்கோம், நாங்கள் ரிட்டன் போய் ஆகணும், நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் கத்தை இங்கே பார்ப்பா, உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, இப்போ நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு சொல்லு இந்த பையன் யாருன்னு சொல்ல. கேட்கா என்ன சொல்கிறாரு, என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜிம்மினை பார்த்து சொல்ல. அப்போ அங்கே அவ்வளோ கோவம் வருது ஜங்குக்கு. அப்படி டேரெக்டாக வந்துட்டு ஜிம்மோட நெக்கை போட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாரு ஜங்குக்கு, எனக்கு புரியுது ஜங்குக்கு தானே நீ, எனக்கு தெரியும், பாரு நான் கொஞ்சம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண விட்டு ஜங்குக்கு பாரு, அவனை அப்படி பிடிக்காத விட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜங்குக்கோட ஹேண்டை தட்டி விட அங்கே அப்படியே வந்து டேங் வந்துச்சு. அவங்க நம்ம அதில் என்னோட நெக்கை பிடிக்க. அங்கே பாரு, அவன் பேசுகிற வரைக்கும் அவன் சொல்கிற வரைக்கும் நீ எதுவும் பேசக்கூடாது, நீ என்ன என்னோட பிரதரோட ஹேண்டை தட்டி விடுறேன்னு சொல்லிட்டு என்னோட நெக்கை போயிட்டு அப்படியே நான் டைட் பண்ண இன்னும் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண. இதை பார்க்குற ஜிம்மினுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஒரு ஹேண்டை தட்டி விட்டு டேங்க போயிட்டு ஓங்கி ஒரு ஸ்லாப் தான் கன்னத்தில் வச்சிடறாரு. அப்படி டேங் ஸ்லாப் பண்ணதும் ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படி ஜிம்மினை ஸ்லாப் பண்ண அவருக்கு இவன் அவரை ஸ்லாப் பண்ணதில் அவர்கிட்ட லிப்கிட்ட பிளட்டே வருது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்லாப் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு ரிட்டன் என்ன தான் அவன் ஜிம்மினை இவர் ஜங்குக்கு சாப்பிட்றதை பார்த்துட்டு அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாரு ஜங்குக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டு ஜிம்மினை தூக்க ஜிம்மினோட இவர் அடிச்சது கீழே விழுந்துருப்பாரு. தூக்கிட்டு ஜிம்மினோட கொண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவ்வளோ ஒரு பாசத்தோடு போயிட்டு கேட்குறாரு, ஒன்றும் இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. எல்லாருக்கும் மாதிரி இருக்குது. இங்கே பாரு நீங்கள் 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேரையும் ஃபஸ்ட்டு பேச விடுங்க வேண்டாம் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னால் தான் அவங்க 2 பேருக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியும், உங்கள் லைஃப்பில் என்ன நினச்சின்னு அவங்ககிட்ட கேட்டதாண்டா தெரியும், ஏன்டா இப்படி நடந்துக்கிறீங்க, மிருகமாக நடந்துக்கிறீங்களா நீங்கள் 2 பேரும் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்ல. அப்போ டேங் தான் இங்கே பாரு, உன்ன மாதிரி ஒரு சீப்பான பையனை போய் என் தம்பி லவ் பண்ணிடுறேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்ல. எனக்கும் அப்படி ஒரு கோவம் வருது. அப்படியே எந்திரிச்சு நம்ம டேங்கை போயிட்டு நெக்கையும் பிடிச்சிடுறாங்க. பாரு என்ன சொன்ன, இப்போ என்னோட ஜிம்மினை பார்த்து நீ என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்ல. சீப்பான பையனா, அந்த கூட கேவலமான பையனா, உனக்கு தெரியுமா அவனை பற்றி, உனக்கு என்ன தெரியும் அவனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேங்க் என்னவும் தள்ளி விட்டு. இங்கே பாரு, இவன் அவன் 4 வருஷம் லவ் பண்ணியிருக்கான், ஆனால்
ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான். அது இன்னும் தெரியல அவன் எவ்வளோ சீப்பான கேரக்டர் சொல்லிட்டு. உனக்கு தெரியுமா எங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம இன்னும் வந்து ஜிம்மில் அது நம்ம டேங்க போட்டு வந்துட்டு நான் வந்து மீட் பண்ணேன். இப்போ நம்ஜு நான் இதுக்கு மேலே பார்த்து தான் சரி வராதுன்ட்டு சொல்லிட்டு நம்ஜு நம்ம ஜெயஹூப் ஜின் 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தான் பிடிக்கிறாங்க. காய் ஸ்டில் அப்படி ஜிம்மில் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்மின் கண்ணில் அவ்வளோ ஒரு கோவம் இருக்குது. பார்த்துட்டு ஜிம்மின் என்ன ஜிம்மின் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜிம்மின் கிட்ட வர கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு காயோட ஹேண்டை தட்டி விட அங்கே பாருடா என்ன நடந்துச்சு, என்ன பேசிகிட்டு இருக்காங்க இவங்க, இந்த பையன் யாருக்கா ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கா. இப்போ சின்னதாக போயிட்டு என்ன கிட்ட இங்கே பாருப்பா, நீ சொன்னால் மட்டும்தான் அங்கே சரியாகும் பிரச்சனை சரியா. இவங்க எல்லாம் இவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க, எனக்கு தெரியும் அந்த பையனை ஜங்குக்கு லவ் பண்ணான், அந்த பையனும் ஜங்கு லவ் பண்ண எனக்கு தெரியுது அப்படின்றாங்க. அப்போ என்ன பார்க்குறாரு, உங்களுக்கு தெரியுது இல்லை அவங்க 2 பேர் லவ் பண்ணாங்கன்னு, இப்போ அது எதுவுமே இல்லைல்ல, அப்புறம் எதுக்காக இப்போ நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க, ஃபஸ்ட்டு எங்களை ஏன் அப்படி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அங்கே பாருப்பா நாங்கள் சொல்கிற கொஞ்சம் கேள பொறுமையான்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன கேட்க. இது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் போய்ட்டு ஃபஸ்ட்டு கிட்ட எடுத்து கொடுக்க என்ன எடுத்துகிட்டு போயிட்டு ஜிம்மினோட அந்த மாதிரி லிப்பிட்ட பிளட் வரலையோ அதை போய் ட்ரீட் பண்ண ஒரு மாதிரி ஆயின் பண்ண போட்டு கரெக்டாக பண்ணி விட்டு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணேன். அதை பார்க்குற ஜங்குக்கும் அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ கோவம். அப்படியே வந்துட்டு அவர் ஒரு கிளாஸ் எடுத்து அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிறாரு. இவங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. டேங்குமே அவ்வளோ கோவம் வருது. வந்துட்டு இதை பார்த்துட்டு இப்போது நம்ம என்னுக்குமே லைட்டாக அடிபட்டுருக்குமோ அந்த இடத்துல நம்ம ஜிம்மினும் ஆயின் பண்ணலாம் அப்ளை பண்ணி விட்டாரு. சாரி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழகாக அப்ளை பண்ணி விடாம அப்போ வாய்ஸ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அப்படியே பார்க்குற ஒரு குழந்தை வாய்ஸ் மாதிரி இருக்குது. இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டே இருக்காரு. போயிட்டு நம்ம ஜிம்மினுக்கு முன்னாடி நின்று நீங்கள் பாரு, எனக்கு தெரியல உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் நான் பாரு, நீ உங்கள் 2 பேருக்கு என்ன நடந்துச்சு, மேரேஜ் ஆகிருக்கா அவங்க 2 பேருக்கும்னு எனக்கு தெரியுது, ஆனால் ஏன் நடந்துச்சு, நீ எதனால் வந்து ஜங்குக்கு வந்துட்டு இப்படி இந்த மாதிரி ஏமாத்திருக்க, கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொன்னால் தானே எங்களால் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அங்கே பாரு, நாளைக்கு அவனோட பர்த்டே, நாங்கள் ரொம்ப ஆசையாக உன்னை வந்துட்டு அவனுக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சோம், நீ தானே அவங்களோட 4 இயர்ஸாக நீங்கள் 2 பேர் லவ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இப்போது ஜிம்மின் அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்க. ஜங்குக்கு அவ்வளோ கோவத்தோட அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு கோவம் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆமாம், நான் லவ் பண்ணதான் பெரிய தப்பு, இவனை லவ் பண்ணதான் இவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி ஜங்குக்கு பார்த்து சொல்ல. அப்போ ஜின்னு ஒரு மாதிரி கேட்குறாரு, என்ன சொல்கிற நீ, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அவனை லவ் பண்ணது மட்டும்தான் என் லைஃப்பில் நான் பண்ண தப்பு, வேறு எந்த தப்புமே நான் பண்ணல அப்படின்னு சொல்ல. அப்போ ஜங்கு பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏன் நீ லவ் பண்ணதுக்கு நான் டிசர்வ் பண்ண பர்சன் இல்லையா, ஏன் நான் உன்னை நல்லா பார்த்துக்கலையா, நான் உணவு நல்லா வச்சுக்கல, என்ன சொல்லு, என்னோட ஹாப்பியாக வந்து பார்த்துக்கலாம், உன்னை ட்ரூவாக நான் லவ் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிட்ட வந்துட்டு அவர் ஒரு மாதிரி கற்றுக்கிட்டு கேட்க. அப்போ என்ன தான் இங்கே பாருங்கள் ஜங்குக்கு, எனக்கு தெரியும் நீங்கள் ஜங்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. என்ன எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு கேளுங்களேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ ஃபஸ்ட்டு ஜின் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, 2 பேருக்கு உண்மையாக மேரேஜ் ஆயிருக்கான்னு சொல்கிறாங்க. 2 பேருமே ஆமான்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜிம்மினை பார்த்துட்டு அப்படி முறைச்சிட்ருக்காரு. இப்போது பாருங்கள், நாங்கள் எங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜின்னுக்கிட்ட சொல்ல. சரிப்பா சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. இங்கே பாருங்கள் இவங்க 2 பேருக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஹேங்கன்னு கூப்பிடலான்றாங்க. கூப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லு அப்படின்னு சொல்ல. எல்லாருமே உட்காடுறாங்க. இங்கே பாருங்கள் எங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரியா. இதுக்கு முன்னாடி ஜிம்மினோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் வேறு நான் ஃபாரினில் படிச்சுட்டு சரியா. நான் இவனோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ஓகேங்களா. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. அவனுக்கு என்ன பிடிக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் ஓகேங்களா. நான் படிக்கிறதுக்காக மட்டும் ஃபாரின் போயிட்டேன். இவன் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தான் ஓகேங்களா. இவன் படித்தது வந்து நியூசிலாண்டு, நான் படித்தது வந்துட்டு கொரியாவில் தான் ஓகேவா. நாங்கள் 2 பேரும் கொரியா தான், ஒன்று நேட்டிவ் தான். இவன் மட்டும் தான் ஃபாரின் போயிருந்தான். எனக்கு தெரியாது இவன் வந்துட்டு இந்த மாதிரி பர்சன் லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. இவன் படிச்சுட்டு இருந்தப்போ தான் இவன் 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. அவன் வந்துட்டு இப்போ ஜங்குக்குன்னு ஒரு பர்சன் இவன் லவ் பண்ணுறது மட்டும் தான் எனக்கு தெரியாது, தாண்டி அவங்க பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் வந்துட்டு இந்த மாதிரி அங்கிள் வந்துட்டு ஜங்குக்கு வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜங்குக்கு வரவே இல்லை. அவங்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அங்கிள் வந்து ஒரு கொஞ்சம் டேஸ் தான் டைம் கொடுத்தாங்க. ஜங்குக்கு வரவே இல்லாத அந்த ஒரு ரீசன்னால தான் எங்கள் 2 ஜிம்மினுக்கு வந்துட்டு நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டே இருந்தாங்க. ஜிம்மின் ஒவ்வொருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கிள் வேறு யாரையும் பார்க்க முடியாது, நீ வந்து வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேற அப்படின்னா நீ என்கிட்ட சொன்னாங்க நீ மேரேஜ் பண்ணி போயிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ அவனோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவனோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, நீ மேரேஜ் பண்ணிட்டா அவங்க 2 பேர் லைஃப் நல்லாயிருக்கும், உனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ தான் நானுமே சரி என்னோடய ஜிம்மின் வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்படுறத விட என் கூட என்னோடய ஃப்ரெண்டாக என் கூடவே இருக்கட்டும், மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம், வேறு எதுவும் வேணாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட ஜிம்மின்கிட்ட பேசினேன். அவங்க வேண்டாம், உன்னோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகும், என்னால் வேறு யாரையும் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான். ஆனால் அங்கிள் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருந்தாங்க. அப்போ தான் நீ வேறு யாரையும் மேரேஜ் பண்ணி கஷ்டப்படுறத விட என்னை மேரேஜ் பண்ணிக்குவோம், நம்ம 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, நம்ம இருப்போம். என்னைக்கு ஒருவேளை ஜங்கு கொண்டு தேடி வரலாம், இல்லை நான் வந்துட்டு வேறு எனக்குன்னு ஒரு
பர்சன். உன்னோட லைஃப்பில் நீ செட்டில் ஆகும்போது நான் எனக்குன்னு ஒரு லைஃப்பை நான் தேடிப்பேன். அது வரைக்கும் நான் ஃப்ரெண்டாக பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி தான் நான் இந்த மேரேஜை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் சொல்ல இவங்க மொத்த பேருக்கு ஷாக் ஆகுது. என்ன, ஆமாம் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டோம், சேம் வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம், வேறு ரூமில். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சைல்ட்ஹுட்லேருந்து எனக்கு அவனா அவ்வளோ பிடிக்கும், அவனுக்கு என்னென்னா அவ்வளோ பிடிக்கும். எங்கள் 2 பேரும் தாண்டி நாங்கள் வேறு யாருக்கும் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸாக பேசி பழக மாட்டோம். அப்படி தான் இருந்தோம். அவன் படிக்கிறதுக்காக மட்டும் தான் நியூசிலாந்து போனான். அங்கே தான் ஜங்குக்கு பார்த்தேன், லவ் பண்ணதான் என்கிட்ட சொன்னான். அவனோட அதை தாண்டி அவன் பேர் விஷயம் வேறு எந்த விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ண கூட இல்லை. நான் அதை பற்றி கேட்கவும் விரும்பல, ஏன்னா அவன் சீட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொன்னான். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கோவமும் வந்துச்சு. இந்த மாதிரி வந்துட்டு எப்படி என்னோட ஜிமின் அவன் சீட் பண்ணிட்டு போனான் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் இதை நினச்சி ரொம்ப சஃபர் ஆகிட்டே இருந்தான். அங்கே ஒரு பக்கம் ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவன் ஒரு பக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன்ட்டு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணான். 2 இயர்ஸ் வரைக்கும் ஜங்குக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கிள் வந்து அவரோட பொறுமையாகவே இழந்துட்டார். அதுக்கப்புறம் தான் என்னை வந்துட்டு இப்போ ரொம்ப பிடிவாதமாக நீ மேரேஜ் பண்ணிக்கோ என்னன்னு சொன்னாங்க. நானும் என்னோட ஜிமின் மற்றவங்களை கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கட்டும், ஃப்ரெண்டாவோ இல்லை ஃபேமிலியாக எப்படியோ அவன் எந்த மாதிரி என் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படியே இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவனை பார்த்துக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்ல அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதை தாண்டி அவனை வேறு எந்த ஒரு எண்ணத்தையும் என்னால் பார்க்க முடியாது. சேம் அவனாலும் அப்படி தான். இதான் எங்கள் லைஃப்பில் நடந்துச்சு. இப்போ தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். நாங்கள் ஆஃபீஸில் ஒரே ஒரு என்னோட ஆஃபீஸ் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுற 2 பேருமே. ஆனால் அங்கேயே எங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும் யாருக்கும் தெரியாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு மட்டும் தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி தான் இருக்கோம். வேறு யார்ட்டையும் நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு கூட சொல்லதே இல்லை. எங்களோட மேரேஜ்ன்றது எங்களோட பேரண்ட்ஸ்க்காக மட்டும் நாங்கள் பண்ணிக்கிட்டது அப்படின்னு சொல்ல இங்கே ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படி பார்க்குறாரு. இங்கே நம்ம ஜேகோப் கேட்குறாரு, அப்போது நீ உன்னோட லைஃப் பற்றி யோசிக்கிறேன்றாங்க. இல்லை நான் ஜிம்மில் தாண்டி எனக்கு நான் பெருசாக எதுவும் யோசிச்சதே இல்லை. எப்போவுமே நாங்கள் ஒன்றாவே இருந்துட்டோம். அவன் அந்த 4 இயர்ஸ் மட்டும்தான் அது படிக்கிறதுக்காக அங்கே போயிருந்தான். அப்போ கூட நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவனை. அப்போ அவன் வந்துட்டு அவன் என்னை பற்றி பெருசாக யார்ட்டையும் சொல்லவே மாட்டான். ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து ஜெலஸ் ஆகுறாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவான். அதனாலேயே வந்துட்டு நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். என்கிட்ட எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கான். இந்த லவ் பண்ண ஒரு விஷயத்த மட்டும்தான் அவன் அங்கேருந்தே இருக்கும்போது என்கிட்ட சொல்லலை. இங்கே ரிட்டன் கொரியா வந்ததுக்கப்புறம் தான் சொன்னான் அப்படின்னு சொல்ல. அப்போ காய் பார்க்குறாரு ஜிமினை. ஏன்னா காய் ஜங்குக் ஜிமின் 3 பேர் தான் ஒன்றா படிச்சிருக்காங்க. அப்போது காய் வச்சு மட்டும் கேட்குறாரு, நீ ஏன்டா எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலான்றாங்க. அது மாதிரி மேரேஜுக்கு முன்னாடி நீ வந்துட்டு உங்கள் வீட்டில் சொல்லலையான்றாங்க. காய் நீ எப்படி இப்போ நார்மலாக பேசுகிறேன் என்ன அப்படி அப்நார்மலாக பேசுகிறேன்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் எனக்கே தேடி வந்திருக்கீங்களா, என்னோட வீட்டையே தேடி நீங்கள் வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்கா. காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை ஜிம்மின் அது வந்துன்றாங்க. போதும் காய் அமைதியாக இருங்க. பாரு நம்ம படித்து முடித்தோம் 4 இயர்ஸ் சரியா. நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ஜங்கை மீட் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னதானே அவங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. என்னுடைய அப்பா கிட்ட 2 வருஷம் நான் கெஞ்சிட்டே இருந்தேன், வெயிட் பண்ணுங்கள் அவன் வந்துடுவான், கண்டிப்பாக வருவான், ஒன் டே உங்கள்கிட்ட வந்து பேசுவான், மீட் பண்ணுவான் அப்படின்ட்டு அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணேன். ஆனால் அவன் வரவே இல்லை. என்னோடய அப்பா கிட்ட 2 வருஷம் வரைக்கும் நான் அவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ண சொல்லி அவரும் வெயிட் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த பையன் உன்னை சீட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் இவ்வளோ இடியேட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு என் அப்பா கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என் அப்பா என்கிட்ட இப்படி பேசுனதே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ கோவமாக பேசினாங்க. அந்த பையன் உன்னை அவ்வளோ சீட் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போயிருக்கான். நீ என்னன்னா இப்படி வந்துட்டு ஏன் இப்படி முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருக்க. இங்கே பாரு உனக்கு ஒரு லைஃப் இருக்குது. எனக்கு நீங்கள் ஒரே பையன், கண்டிப்பாக உன் மேரேஜ் பண்ணி அங்கே வச்சே ஆகணும். இப்போ அப்படி தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் லைஃப் வந்து போக போக நல்லா ஆகிடும். அதுவும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சரியா, உன்னை நல்லா பார்த்துப்பான். நீ ஏதோ ஏமாற்றிட்டு போன பையனை நினைக்கிறத விட்டுட்டு உன் கூட இங்கே யார் இருக்காங்களோ அவங்களோட ஹாப்பினஸ்க்கு என்ன பண்ணுவோம் அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதான் பேரண்ட்ஸாக நாங்கள் இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் நான் அவனுக்கு டைம் கொடுத்துருக்கேன். அவன் ஸ்டில் இந்த வரைக்கும் வந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது அவனோட பேர் என்ன, அவன் ஜங்குக், அவனுக்கு வந்து அவன் தெரிஞ்சது அவனோட நேமும் ஜான் ஜங்குக். அது தவிர என்ன தெரியும், அவனோட ஃபேமிலி, அவனோட ஓன் கண்ட்ரி, அவனோட மற்றது என்ன தெரியும்னு கேட்க ஜங்குக்கு ஒன்றுமே தெரியாது. உண்மையாக ஜிமினுக்கு எதுவும் தெரியல. ஏன்னா ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை ஃபேமிலி பற்றி. ஏன்னா ஜங்குக் மாஃபியா ஃபேமிலி சேர்ந்தவர், அதனால் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். இதுதான் இப்போ சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே நம்ம காய்கிட்டே சொல்லிட்டேன். ஜின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு அப்படியே டேரெக்டாக போய்ட்டு ஜிமின் கிட்ட தான் போகிறாங்க. ஜிமின் அப்படியே தள்ளி போகிறாரு, பக்கத்துலேயே வர மாட்டேன்றாரு. ஜிமின் இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு எட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட. அப்போ என்ன தான் ஜிமின் கொஞ்சம் பொறுமையாக இரு வெயிட் பண்ண சொல்லிட்டு இங்கே பாரு ஜங்குக் நீ என்ன பேசணும் அதை சொல்லு, டேரெக்டாக என்கிட்ட கொண்டு சொல்லுன்னு சொல்ல. அப்போ இல்லை நான் அவங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட நீ பேசணும்னா ஒன்றும் நீ சொல்லி என்கிட்ட அப்படின்னு சொல்லி எதுக்காக நீ அவனை சீட் பண்ணேன்னு சொல்ல. நான் சீட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எதுக்காக நீ வரல, நீ அவன் என்ன சொன்னான் அவங்ககிட்ட, நீ வந்துட்டு என்னோட டேடை வந்து மீட் பண்ணு, அவள் வந்து 10 days டைம் கொடுத்துருந்தாங்கல்ல, ஆனால் நீ வரவே இல்லை. அதுக்கப்புறம் 2 years அவன் எவ்வளோ போராடினா தெரியுமா, அவங்களோட அப்பா கிட்ட எவ்வளோ அங்கிள் கிட்ட கெஞ்சிருப்பான் தெரியுமா. அப்பா வெயிட் பண்ணுங்க, அவன் கண்டிப்பாக வருவான், அவன் ஏமாற்ற மாட்டான், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சிட்டு இருந்தான். ஆனால் நீ ஸ்டில் ஒரு டைம் கூட வரல. ஒரு ஃபோன் நீ அது வந்திருக்க வேணாம், நீ ஏன் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலன்னு சொல்ல. எனக்கு வந்துட்டு மொபைல் நம்பர் தெரியாமல் போயிடுச்சுட்டாங்க, எப்படி ஒன்று தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்ல. இல்லை நாங்கள் யூஸ் பண்ணுறது நியூஸ் சேனலில்
வேறு நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதுக்கப்புறம் நீ தான் அது சொல்கிறாங்களே இவ்வளோ பெரிய மாஃபியா, அந்த மாஃபியாவை கண்டுபிடிக்க முடியலையா அந்த நம்பரை அப்படின்னு சொல்லி கேட்கா. அப்போ ஜங்குக்கிட்டமே ஆன்சர் இல்லை. ஃபஸ்ட் நான் கொஞ்சம் சொல்கிறது கேளுங்களேன் அப்படின்னு சொல்ல ஜிமின் கேட்க ரெடியாக தயாராகவே இல்லை. அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்னப்பா சொல்கிறாரு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சரியா, எங்களோட மேரேஜ் எப்படி நடந்துச்சு, நாங்கள் எப்படி ஒன்றா இருக்கோம்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் எங்கள்கிட்ட கேட்கணுமா, நாங்கள் போகலாமா எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் எங்களை எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி கூட்டிட்டு போய் விட்டுட்டீங்களா, ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன்னு சொல்ல சின்னக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இல்லை ஜிமின் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தான் முன்னாடி வந்துட்டு இங்கே பாரு ஜிமின் உன்னோட சைடுன்னு சொல்லிட்டேன், இப்போ அவனோட சைடுக்கும் நீ கேட்கணும்ல, ஒரு சான்ஸ் அவன் கொடுக்கணும்னு சொல்ல ஜிமின் வந்துட்டு கேட்க ரெடியாக இல்லை. அப்படி ஆனால் எனக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு ஜிமின், இங்கே பாரு நீ வந்துட்டு ஸ்டில் மேரேஜே வேணாம்னு சொல்கிறது அவன் வந்துட்டு உன்னோட மனசில் இருக்கிறதுனால தானே, நீ அவனை ஸ்டில் லவ் பண்ணுறதுனால தானே நீ வேணான்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் நீ அவனை மட்டும் தானே நினச்சிட்டு இருக்க. அப்புறம் எதுக்காக இவ்வளோ உனக்கு கேட்கலாம் என்னன்னு சொல்ல, என்ன உனக்கு அவனை பற்றி தெரியாதுன்றாங்க. வெயிட் பண்ணடா கேட்கலாம் என்னன்னு சொல்ல இப்போ ஜங்குக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு ஜிமின், எனக்கு தெரியும் நான் வந்துட்டு வரேன்னு சொன்னதான், ஆனால் நான் வந்துட்டு உன்னை வந்து மீட் பண்ணணும்னு சொல்கிறேன்னு நினச்சேன். அன்றைக்கி தான் அப்பா வந்துருந்தார் என்னை பார்க்க வந்துட்டு. அன்றைக்கி தான் சொன்னாங்க இந்த மாதிரி உன்னை வந்துட்டு மாஃபியா ட்ரைனிங்க்கு இப்போ போகணும்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சொன்னேன் அப்பா ஆனால் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சொல்லும்போது கூட அப்பா சொன்னாங்க எனக்கு தெரியும், கண்டிப்பாக நீ ஒரு பர்சனை லவ் பண்ணுற அப்படி தானே எனக்கு சொன்னாங்க. எனக்கு புரியல எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். அப்பா சொன்னாங்க இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே தெரியும். அப்போ ஏன்னா உனக்காக நாங்கள் பாடி கார்டை விட்டு வச்சுருந்தேன், அவங்க சொன்னாங்க நீ ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அந்த பையனுக்கு இப்போ தானே அவன் ஸ்டடீஸ் முடிச்சிருக்கான், வெயிட் பண்ணட்டும். நீ 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக மாஃபியா வந்துட்டு நம்ம ஃபேமிலி மாஃபியா, நீ முன்னாடி மாஃபியா வந்துட்டு நீ மாஃபியா ஆகிதான் ஆகணும், மாஃபியா ஆகாமலாம் ஒன்றா இருக்க முடியாது புரியுதா அப்படின்னு சொல்ல ஜங்குக்குமே புரியுதுப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு தெரியாதுன்றாங்க. சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை லவ் பண்ணுறான்ல ஒரு 4 இயர்ஸாக அவனை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கான், அப்புறம் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வந்து புரிஞ்சுப்பான். நீ ஃபஸ்ட்டு இப்போ வந்து மாஃபியா வந்துட்டு ட்ரைனிங்க்கு போ, உன்னை நான் வேறு ஒரு கண்ட்ரிக்கு தான் அனுப்ப போகிறேன், நீ அங்கே போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீ 2 இயர்ஸில் நல்ல ஒரு மாஃபியாவாக மாறணும், அதுக்கப்புறமா நீ அந்த பையனை போய் மீட் பண்ணு பேசு எல்லாம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா ஆனால் நான் அட்லீஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் மீட் பண்ணிட்டு வரேன்றாங்க. இங்கே பாரு இப்போ நீ போனோன்னு வச்சுக்கேன் அவங்க ஒன்று டோட்டலாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஒன்று நீ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி ஆகும், இல்லை நீ அந்த பையனையே விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். அங்கே பாரு இப்போதைக்கு ஜஸ்ட் 2 இயர்ஸ் நான் சொல்கிறது கேளு, நீ மாஃபியாவில் நம்மளோட ஃபேமிலி நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கிறேன் சரியா. இந்த ஒர்க் மொத்தத்தையும் கற்றுட்டு அதுக்கப்புறமா நீ என்ன ஆசைப்படுறியோ இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ வந்து கம்ப்ளீட்டாக மாஃபியாவாக ஆகிடும். எப்படியும் உனக்கு 6 மந்த்தாக ட்ரைனிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக எப்படியும் உன்னோட மாஃபியா ஒரு பொசிஷனில் நீ இருக்கிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகும் சரியா. நீ கம்ப்ளீட்டாக நம்ம ஃபேமிலி மட்டும்தான் நம்பர் 1 இருக்கும். அப்போது நீ நினச்சா அந்த வேர்ல்டே உன்னை வாங்க முடியும் சரியா. அப்போ கண்டிப்பாக உன்னுடைய லவ் எங்கே இருக்கோ நீ போய் தேடு, அவங்ககிட்ட என்ன பேசணும் பேசி சமாதானம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை அவன் வெயிட் பண்ணுவான்லான்னு சொல்ல. அப்போ ஜங்குக்குமே ஜிமினை யோசிச்சு பார்க்குறாரு. எனக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவேன்னு சொன்ன பர்சன் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவன் எனக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவான் டேடி, ஏன்னா அவளை அவ்வளோ லவ் பண்ணுறான்னு சொல்ல அவன் அவ்வளோ சாஃப்டான பர்சன் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன மற்ற பர்சன் மாதிரி அவன் வந்துட்டு வேறு மாதிரி கிடையாது இல்லை, அவன் அவ்வளோ பியூரான லவ்வோட உண்மையில இருக்கான். அப்போ கண்டிப்பாக உனக்காக வெயிட் பண்ணுவான் எவ்வளோ நாள் இருந்தாலும், நீ ஏன் பயப்படுற வா அப்படி சொல்லிட்டு ஜங்கோட ஆட்லையும் சொல்லிட்டே வரான்றாங்க. இங்கே பாரு சொன்னால் நீ வரமாட்டேன் வீக் ஆகிடுவா வா அப்படி சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமா அப்படியே ஜங்குக்கு அந்த காலேஜ் டேஸ் முடிஞ்ச லாஸ்ட் டே அப்படியே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு மாஃபியா ட்ரைனிங் இடத்துல தான் விட்டு வந்திருப்பாங்க. காயுமே கூட அப்படி தான் வந்திருப்பாரு. ஆனால் காய் கூட சொல்லியிருப்பாரு அட்லீஸ்ட் நம்ம ஜிம்மினை போய்ட்டு கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டு வந்துடாமான்றாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு இல்லவே இல்லை, அப்படி போகக்கூடாது, அப்படி போனால் ஒன்று ஜிம்மினுக்கு மாஃபியா அப்படின்னா பிடிக்காம போகலாம், இல்லை நீங்களே அங்கே போனால் உன்னோட மனசு மாறும் வா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எது வந்தாலும் சரி பண்ணிக்கலாம் வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நீ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்களே வந்து மேரேஜ் பண்ணி போனால் ஜங்குவோட அப்பாவும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஜங்குக்குமே சரி 2 இயர்ஸ் தானே எனக்காக வெயிட் பண்ணி ஜிமின் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆசையோட அப்படி இங்கே கிளம்பி வந்திருப்பாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு மாஃபியா கேங்கில், ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுந்துருப்பாரு ஒவ்வொரு விஷயத்தையும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது ஜிமினில் தான் மைண்டில் வச்சுருந்துருப்பாரு. நான் உனக்காக பாரு அப்பாவோட ஆசை மாஃபியாவாக இருக்கும்ட்டு, என்னோடய ஃபேமிலி மாஃபியா, அதான் என் ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் எதுவும் உங்கள்கிட்ட சொல்லலை, என்னை தாண்டி உனக்கு வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து பார்ப்பேன் உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு. ஆனால் அப்போ கூட நான் மாஃபியா அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒன்று இருக்கவே மாட்டேன், நீ தனியாக நீ எந்த மாதிரி லைஃப் ஆசைப்படுறியோ நான் அப்படியே உன்னை வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி நினச்சிட்டு ஜிமினோட பிக்கை மட்டும் அந்த வீட்டில் அந்த ரூமில் இருக்கும், நிறைய இடத்தோட பிக்கை மட்டுமே வச்சுருப்பாரு. அதனால தான் இவங்க எல்லாருக்குமே ஜிமின் வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த பிக்கை பார்க்குறப்பல இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட ஹாப்பினஸாகவே அவர் நினச்சது இவனை ஜிமினை மட்டும்தான், இந்த மாஃபியான்றது அவங்க ஃபேமிலிக்காக அவர் வந்து பண்ணது தான்.
இப்போ இந்த விஷயத்த அப்படியே இங்கே சொல்லி முடிக்க அப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாரு ஜங்குக்கா. ஆனாலும் அவருக்கு வந்து கோவம் குறையவே இல்லை. வந்துட்டு ஒரு டைம் கூட வந்து பார்க்காம இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜின்னு, ஆனால் இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, அதுவும் லீகலாக அப்படின்னு சொல்ல இப்போ இன்னும் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டாங்க. பாருங்கள், இது நாங்கள் வந்துட்டு இதாக பண்ணல, ஓகேவா? ஜஸ்ட்டு ஜிமின் என் கூட இருக்கணும், அங்கிள் ஆண்டி வந்துட்டு ஜிமினை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் பண்ணோம். மற்றபடி நாங்கள் வந்துட்டு ரியலாக மேரேஜ் பண்ணிக்கல, சரிங்களா? ஜஸ்ட்டு அவங்களுக்காக ஒரு பேப்பரில் சைன் பண்ணியிருக்கோம், மற்றபடி ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஜிமின் மட்டும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவர் அப்படியே வேறு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டே போயிட்டு எங்கே பாரு, உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கா. எதுவுமே சொல்லலை ஜிமின், அப்படியே அமைதியாக இருக்காரு. அப்படியே ஜங்கு அப்படியே வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் தானே இவங்க எல்லாருக்கிட்டையுமே. அம்மா நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க அப்படின்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்க ஜிமின் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. காய் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 4 இயர்ஸ் பேக் போயிடலாம்டா. இங்கே ஒரு காலேஜ் தான் காமிச்சிட்ருக்காங்க. அதுவும் இவங்க வந்துட்டு ஒரு செகண்ட் இயரில் இருக்காங்க. ஃபஸ்ட் இயர்லாம் கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் இயரில் இருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் தான் அப்படியே வந்துட்டு ஒரு பர்சன் ஹக் பண்ணிட்டு அப்படி தூக்கி ஒரு மாதிரி சுத்த, ஏய் விட்டு அப்படி சொல்ல, அங்கே பாரு நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டு, நீ அவனா வீட்டுக்கு போயிடுறாங்க, நான் பாரு நானும் காய் தான் இங்கே தங்கிட்டு இருக்கோமா இந்த வீட்டில், எங்களுக்கு வந்து அவ்வளோ போர் அடிக்க தெரியுமா, நீ பேசாமல் எங்கள் கூட ஸ்டே பண்ண அப்படி சொல்ல. அப்போ நம்ம ஜிமின் அப்படி திரும்பி பார்த்துட்டு, ஆமாடா இப்போ தூக்கி இருக்கிறது வந்துட்டு நம்ம ஜங்குக்கு அங்கே இப்போ பேசுகிறது வந்து ஜிமின் தான். இங்கே பாரு நீயும் ஒரு காயம் தான் உங்கள் வீட்டில் இருக்கீங்களே, நான் எதுக்கு அங்கே வரணும்னு சொல்ல, நாங்கள் வந்து நீ சும்மா இருப்பேன்னு சொல்ல, இங்கே பாரு நான் எதுவும் பண்ண மாட்டேன் மேரேஜ் வரைக்கும், சரியா என்னை நம்புடா அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம்மா நம்புகிறேன், அங்கே ஒரு கிளாஸ் ரூம் கூட பார்க்கும்போது சார் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்க, அப்புறம் பார்த்தாக்கா அப்படியே இந்த காய் சொல்லும்போது அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. இப்போ ஜங்குக் அமைதியாக இருன்னு சொல்கிறாங்க. கிளாஸ் போய்கிட்டுருக்கு. இங்கே ஜங்குக் தான் ஜிம்மோட ஹேண்டை ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாரு எனக்கு தெரியாது, இப்போ நீ வரவில்லை, நான் ஃபஸ்ட்டு போவேன் நீ பின்னாடி வரும் அப்படின்னு சொல்ல. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல. இங்கே நீ வரனே வந்தே ஆகணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போயிடுறாரு. ஜிம்மின் போகவே இல்லை. அங்கே பார்த்தா ஜங்குக் என்ன பண்ணிடுறாருண்டா, டக்குன்னு ஒரு கால் பண்ண ஜிம்மினோட ஃபோன் இருக்காங்க. சார் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம்மின் இது என்ன ஹேபிட் உனக்கு அப்படின்னு சொல்ல, சார் சைலண்ட் கூட மறந்துட்டேன் சாரின்றாங்க. ஃபஸ்ட்டு கேட் அவுட் அப்படி சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே வெளில வந்து பார்த்தா ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணேன். ஏன்டா அப்படி பண்ண, பொறுக்கி சொல்லிட்டு போயிட்டு அவர் அடிக்க அப்படியே ஜங்குக்கு தான் ஜிம்மினை கூட்டிகிட்டு அவரும் அந்த காலேஜ் டெரஸ்க்கு போயிட்டு அவ்வளோ டீப்பாக வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜங்கு போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு இவ்வளோ அழகான ஒரு பாய் ஃப்ரெண்ட் பக்கத்தில் வச்சுட்டு கிளாஸை கவனிக்க சொன்னால் எப்படி கவனிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு நெக்கு சீக்ஸு நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஜங்கு விட்டுடா அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு நான் உன்னை லவ் பண்ணி இவ்வளோ இந்த அங்கே பாரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 இயர் முடிச்சு செகண்ட் இயர் ஆகிடுச்சு. 1 இயர் ஃபுல்லாக நீ என்கிட்ட பேசவே இல்லை. நான் உன்னை பார்த்து சைட் அடிச்சதோட சரி இப்போ தான் ஏதோ ஓகே சொல்லியிருக்கேன். இந்த 3 இயர்ஸாவது நான் வெயிட் பண்ணுவேன், அதாவது இந்த 3 இயர்ஸாவது நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் பண்ணாமல் வேறு என்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்ல. பாரு நம்ம ஸ்டடீஸ் பண்ணுறோம் ஓகேவா உங்களுக்கு புரியுதான்றாங்க. எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஜிம்மில் இதே மாதிரி தான்டா டெய்லி இப்படி தான் டெய்லி கிளாஸ் நடக்கும்போது அவருக்கு எப்போலாம் ஜிம்மில் கூட இப்படி இருக்குன்னு தோணுதோ டக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு இதே மாதிரி தான் கிஸ் ஆகுது. அதை தாண்டி ஒன்றும் இல்லை ஓகேங்களா. கிஸ் வந்து ஹக் பண்ணிவிட்டு இதே மாதிரி கொண்டு வர சம்டைம் கிளாஸ் ரூம்லேயே சார் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே லைட்டாக அவர் வந்துட்டு கொஞ்சம் ஹெட்டை வந்து டவுன் பண்ண வச்சு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஜிம்மினுமே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து பேக் கிஸ் பண்ணுவார், சம்டைம்ஸ் வந்து அவர் அடிப்பார், விட்றா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் காய் தான் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஐயோ நீங்கள் 2 பேரும் இங்கே படிக்க வரீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, இது கிளாஸ் ரூம் மாதிரி தெரியல, ஏதோ லவ்வர்ஸ் பார்க் மாதிரி இருக்குது. அது உங்கள் 2 பேரோட மட்டும்தான், மற்ற எல்லோரும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுவும் இது நம்மளோட கண்ட்ரி கூட இல்லைடா, ஆனால் வேறு கண்ட்ரியில் இருந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல. இப்போ சிமிதா காய் இங்கே பாரு நீ சென்டரில் வந்து உட்காந்துருக்கு காய் எப்படி சொல்கிறாங்க, எதுக்குன்றாங்க நீ உட்காரேன் அப்படி சொல்கிறேன். நம்ம காயும் போயிட்டு ஜிமின் ஜங்குக்கு சென்டருக்கு உட்கார. இங்கே பாரு அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி காயை போட்டு முறைக்க. இங்கே பாரு அவன் தான் சொன்னான், நான் ஒன்றும் சொல்ல சரியா, அவன் சொன்னான் நான் உட்காந்துட்டேன். ஐயா நீ அவன் இப்போ தான் ஒட்டிக்கிட்டே தான் உட்காந்துட்ருப்பியா, எல்லோரும் ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்க, உனக்கு ஷேமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு பற்றி காய் கேட்காங்க. பாரு அவன் என் பாய் ஃப்ரெண்டு, எனக்கு அப்போலாம் எந்த ஷேமும் கிடையாது, எங்க யார் பேர் லவ் பண்ணவே இல்லையான்னு சொல்கிறேன். அங்கே பாரு இந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்து அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, இங்கே அப்புறம் இவங்க கூட தான் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்ல. நீ மட்டும் தான் அப்படி சிங்கிளாக இருக்கன்னு சொல்ல. ஆமாம் நான் நீ என்னை சிங்கிளாக வச்சிருக்கேன்னு சொல்லு, ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேசினா வந்துட்டு ஈச்சிப்போ அப்படின்னு துரத்தி விட்டுற, அப்புறம் என்ன சிங்கிளாக இருக்குன்னு வேறு சொல்கிறேன்னு சொல்ல. இங்கே பாரு நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ எனக்கு ஃப்ரெண்டாக மட்டும் தான் இருக்கணும், வேறு யாரும் லவ் பண்ணக்கூடாது சொல்ல. ஓ ரொம்ப நல்லா என்னடான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமிடா காய் நீ அப்படிலாம் சொல்ல பார்க்காத, உன்னை யாருக்காவது பிடிச்சிருந்துச்சி உனக்கு ரூபா யாரும் லவ் பண்ணாங்க நீ லவ் பண்ண காய் சொல்ல, அப்படி சொல்லு செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் போய் காய் கொஞ்சம் அப்படியே ஜங்குக்கு நம்ம காயோட ஹேண்டை பிடிச்சி இப்போ என்ன சொன்னேன்றாங்க. இங்கே பாரு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் ஏன் அவனை சொல்லக்கூடாதுன்னு இல்லை, உனக்கு முன்னாடியே சொல்கிறேன், அங்கே பாரு செல்லாம் அப்படின்னு சொல்லு. ஜிம்மில் கூப்பிட ஜிம்மினுமே அதை ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு பாரு அவன் வந்துட்டு விளையாட தானே சொல்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை, அவன் வந்துட்டு உனக்கு ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜெமின் வந்துட்டு ஜங்குக்கிட்ட சொல்ல, அப்படிலாம் இல்லை, அங்கே பாரு எனக்கு பொசசிவ்ன்றது எப்போவுமே இருக்கும். அது வந்துட்டு நான் பிறக்கும்போதே என் கூட வந்துருச்சு சரியா. அதனால் வந்துட்டு இந்த மாதிரிலாம் யாராவது உங்கள்கிட்ட சொன்னால் ஏற்றுக்க மாட்டேக்கா, இதான் உனக்கு லாஸ்ட்டு, இனிமேல் அவனை அந்த மாதிரி சொல்லாத சொல்கிறாங்க. அங்கே பாரு நானும் சொல்லலை அங்கே அப்படி சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்து அந்த பிளேஸை மாற்றி உட்காருன்றாங்க. நான் உட்கார மாட்டேன் போடா அப்படி சொல்லிட்டு ஜெமின் கிட்ட காய் பேசிகிட்டு இருக்கேன். காயும் ஜெமின் தான் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஜங்கு கூப்பிட்டு முறைச்சிட்டே இருக்காரு. இப்போ கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ காயை இங்கே பாரு அவன் ரொம்ப பாவம் சரியா, அதை டேஸ்ட் பண்ணது போகுது, நான் அந்த பக்கம் போகிறேன், நீ அவன் கூட உட்கார அப்படி சொல்லிட்டு நம்ம காயை பிளேஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உட்கார. இப்போ ஜங்குக்கு அப்படியே இவ்வளோ நேரம் ஜிமின் வந்து வெறுப்பேற்றிருப்பார் இல்லையா, அப்படியே ஜிமினோட ஹெட்டை வந்துட்டு ஒரு மாதிரி டெஸ்க்லேயே வச்சிடறாரு, படுக்க வச்சிடறாரு. ஐயோ காய் அப்படி திரும்பிக்கிறாரு, என்னெல்லாம் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்னன்னா அப்படி டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக ப்ரொஃபஸர் வராங்க, டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஜிமின் தான் ஐயோ என்னெல்லாம் பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு அவர் கர்ச்சீஃப் எடுத்து அப்படி மவுத் ஃபுல்லாக தொடச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு எதுக்கு இப்படி இது பண்ணுறாங்க, ஐயோ இங்கே பாடுறான்னு சொல்லிட்டு அவருக்குமே போய்ட்டு ஒரு அழகாக வைப் பண்ணி விட அவரும் ரொம்ப லவ்வாக இப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சிட்டு இருக்க. இங்கே பாரு இந்த காலேஜே நம்ம பற்றி தான் பேசுது சரியா. அதுவும் லவ்லி கப்பல் லவ்வி டவ்வி கப்பல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி எவ்வளோ ஷையாக இருக்குது தெரியுமா. எங்கே போய் பார்த்தாலும் கேன்டீனில் உள்ளவங்க கூட நம்ம போனால் நம்மள தான் பார்க்குறாங்க. அது நம்ம எதுவும் வந்துட்டு இங்கே எதோ படிக்க வர லவ் பண்ண மட்டும்தான் வரோன்ற அளவுக்கு நம்மளை பார்க்குறாங்க தெரியுமான்னு சொல்ல. பார்க்கட்டும் அதனால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு இதே மாதிரி தான் பண்ணுவார். அவருக்கு பிளேஸே பார்க்க மாட்டார். அது கேன்டீனாக இருக்கட்டும் எங்கே இருக்கட்டும் ஃபுட்டை ஃபீட் பண்ணுறது, அங்கே வந்துட்டு அங்கங்கே கிஸ் பண்ணுறது, இதே மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். அந்த காலேஜுக்கே தெரியும் நம்ம ஜிமின் ஜங்கு வந்துட்டு கப்பல் அப்படி சொல்லிட்டு. அதுவும் வந்துட்டு நியூசிலாண்டு அங்கேயுமே கிஸ் பண்ணுறதுனா ரொம்ப கேஷுவல். அதனால் எங்கேனாலும் அவங்களாம் கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கு ஜிமினுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணாது, பப்ளிக்கில் வந்து கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். ஜிமின் ஜங்குக்குமே அதுக்கேற்ற மாதிரி தான் தெரியாமல் கிளாஸில் கிஸ் பண்ணுறது, அதோட லைப்ரரி போனாங்க கிஸ் பண்ணுறது, டெரஸில் கிஸ் பண்ணுறது, இப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பார். சம்டைம்ஸ் வீக்கெண்ட் ஆனால் ஜிமினை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவார். காய் தான் பாவம் இவங்க 2 பேரும் மண்டலில் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருப்பார். ஆனால் ஜிமின் வந்துட்டு எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவார். வீடு ஃபுல்லாக நீட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது, ஜங்கு குக் பண்ணுறது, 3 பேர் சேர்ந்து சாப்பிடுவாங்க. இப்படி தான் ரொம்ப க்யூட்டாக போவோம் லைஃபு, ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இப்போது இங்கே வந்துட்டு காய் ஜிம்மி தான் சொல்கிறாரு. காய் எப்படி சொல்கிறாங்க, என்னடான்றாங்க, அங்கே பாருக்கா எனக்கு ரொம்ப டைம் ஆகுதுடா, என்னை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் வீட்டில் விடான்னு சொல்ல. ஏன்டான்றாங்க, அவன் வர பாருடா அவன் வந்துட்டு இப்போதைக்கு வர மாதிரி தெரியலடா, என்னை கூட்டிகிட்டு போடுறாங்க ஒரு அவன் ஏதோ வாங்குறதுக்காக வெளில போயிருக்காண்டா, வந்துடுவான் வெயிட் பண்ணு சொல்ல. அப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா ஜங்குக்கு தான் ஜிம்முக்காக நிறைய வந்துட்டு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வர்றாரு. இது என்னடான்னு சொல்ல. இங்கே பாரு நீங்கள் வந்தால் மேக்ஸிமம் இங்கே ஸ்டே பண்ணி எனக்கு காசு அதான் உனக்காக ட்ரெஸ்லாம் வாங்கிட்டுருக்குன்றாங்க. இங்கே பாருடா அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான்டா அப்படின்றாங்க. அங்கே பாரு உன்னோட அப்பாவுக்கும் தெரிஞ்சா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரியா. எனக்கு தெரியும் உன்னோட அப்பா ரொம்பவே கொஞ்சம் எப்படி ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்கே போகிற அவங்க உங்கள் வீடு வந்து கொரியாவில் இருக்குது, ஆனால் நீங்கள் படிக்கணுன்றதுக்காக ஃபேமிலியாக வந்து செட்டில் ஆகிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஹாஸ்டல்லாம் சார் தங்க மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிம்மி பார்த்து கேட்க. இங்கே பாரு என்னோடய வீட்டில் நான் ஒரே பையன் உனக்கே தெரியும், அதனால தான் என்னோடய அப்பா அம்மா வந்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ணி படிக்க வைக்கலாம். ஹாஸ்டல் ஃபுட்லாம் எனக்கு ஒத்துக்காது உங்களுக்கு தெரியுங்களா, அதனால தான் அவங்க இங்கே இருக்காங்க. என்னோடய ஸ்டடீஸ்க்காக தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஸ்டடீஸ் முடிஞ்சது நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கே போயிடுவோம். அங்கே எங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸ் நிறைய இருக்குது சரியா, எனக்காக மட்டுமே இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே எங்கள் எல்லோரும் அங்கே உள்ள பிஸ்னஸாக எங்களோட அங்கிள் தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல. எனக்கு தெரியுது என்னுடைய மாமனார் இருக்கார்ல ரொம்ப ஓவராக ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்குறாரு. அது கரெக்டு தான், ஏன்னா அந்த செல்லத்தை வேறு யாரும் கொத்திட்டு போய்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல. அங்கே பருவனோட அப்படி பேசி எனக்கு நீலாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீ இல்லாமல் இருக்கவே மாட்டேன்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டேன் நீ அப்படி சொல்ல. அப்படியா நான் இல்லாமல் இருக்க முடியாதான்னு நினைறாங்க. ஆமாம் இருக்க முடியாது, அப்புறம் இந்த ரவுடி இந்த பொறுக்கி நீ தான் என்னை இவ்வளோ லவ் பண்ணுறியே இவ்வளோ கேர் பண்ணுற அப்படி சொல்ல. அவன் ஆமாம் அவனை அப்படி பார்த்துப்பானே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல. ஆனால் ஆமாம் உன்னோட ஃபேமிலி பற்றி ஏன் நீ எதுவும் சொல்ல மாட்டேன்றன்னு சொல்ல. இங்கே பாரு ஒன் டே நீ தெரிஞ்சுப்பா சரியா, எல்லாரும் உன்னை ஒன் டே மீட் பண்ணுவாங்க, அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல. சரிடா ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறான், என்னோட அப்பா தேடுவாங்க என்னோட அம்மா தேடுவாங்கன்னு சொல்ல. அச்சோ அப்படி சின்ன குழந்த மாதிரி தான், அப்பா தேடுவாங்க அம்மா தேடுவாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்ல. இங்கே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் விடவே மாட்டேன்றான், என்ன அப்படியே அவன் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்ல. விடுவாங்க படிக்கிற வயசில் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களா. அதுவும் என்னோட டேட் கூட நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் உன்னை உடனே பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேறு ஏதாவது டக்குன்னு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல. நானும் வெயிட் பண்ணுறேன், என்ன ஒரு 2 இயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கள ஒவ்வொரு இயருமே இப்படி தானே போயிட்டே இருக்கும். எவ்ரி இயர்ஸோட லீவுக்கு மட்டும்தான் ஜங்குக்கு அவர் ஓன் கண்ட்ரிக்கு போகிறார், அதாவது தாய்லாண்டு கிடையாது அங்கே போயிடுவார். நம்ம ஜிம்மில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட இங்கே கொரியா வந்துடுவார், கொரியாவில் தான் இருப்பாங்க வெக்கேஷனில் மட்டும். அகைன் வந்து அவங்க காலேஜ் நியூ ஓப்பன் பண்ணுறது இதே மாதிரி தான். இப்போ அவ்வளோ லவ்வாக இருந்திருப்பார். ஜங்குக்கு இருக்கிறது ஜிம்மின்னா அவ்வளோ பிடிச்சிருக்கும், ரொம்ப லவ்வாக அதான் சொல்கிறேன் ஒரு மாதிரி லவ்வியாக தான் இருந்துகிட்ருப்பாங்க. அவங்க காலேஜில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், ப்ரொஃபஸர் வரைக்கும் தெரியும் ஜிம்மின் ஜங்கு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவர் சொல்லுவார், இங்கே பாரு ப்ரொஃபஸர் என்னையே பார்த்துட்டு இருக்காதா அப்படி சொல்லி ஒரு மாதிரி இருக்கிறா எனக்கு சொல்ல. இங்கே பாரு அவர்
பார்க்குறாரு என்ன பார்ப்பாரு. ஆமாம் ரொம்ப அழகான கப்பல் கிளாஸில் உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாருன்னு சொல்ல, உனக்கு கொஞ்சம் கூட அஷேம்டாக இல்லையா ஜங்கு உனக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கா. எனக்கு இதில் என்னடா அஷேம்டாக இருக்குது சொல்லு, உன்ன மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு எப்படி நான் அப்படின்னு யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சிட்டு இருக்க. அங்கே பக்கத்து டெஸ்க்லேருந்து ஒரு பொண்ணு திரும்பி பார்க்குது. ஏன் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்போ ஒன்றும் இல்லை ஜங்குக்கு நீ கொஞ்சம் எதுவும் பேசுறியா, இதெல்லாம் எனக்கு அப்படியே கேட்டே இருக்குது ஒரு மாதிரி இருக்குது, நான் வர சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, அப்போ காய் போய்ட்டு நம்ம வேணால் மிங்கிள் ஆகிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு வந்துட்டு இங்கே பாரு காய் எனக்கு ஒன்று பற்றி நல்லா தெரியும் சரியா, அங்கே பாரு அதெல்லாம் உனக்கு எனக்கு செட்டே ஆகாது, நான் சும்மா தான் சொன்னேன், நீ வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட பேசாத, நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்ல, எங்கே பாரு நானும் உன்ட்ட சும்மா விளையாட தான் சொன்னேன், நான் மட்டும் உன்னை என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் சொன்னேன், எனக்கும் நிறைய பொண்ணு இருக்குது, மாமா பொண்ணு அத்தை பொண்ணு நிறைய இருக்குது சரியா, என் ஃப்ரெண்டே சுற்றுதுங்க அப்படின்னு சொல்ல, சுற்றுட்ட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு மாதிரி டீஸ் பண்ணேன். இந்த கிளாஸில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. எல்லாருக்குமே ஜெமின் ஜங்குக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க, இவங்களாம் பண்ணுறத பார்த்துட்டு யாரும் கம்ப்ளைண்ட் அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜங்குக்கு ஜிமின்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஃபேமஸாகவே இருப்பாங்க. அந்த காலேஜ் ஃபுல்லாகவே கேம்பஸ் கப்பல் அந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஜங்குக்கும் ஜிமினுக்கு கோவமும் வரும். ஜிமின் எதனா வந்துட்டு பண்ணிவிட்டு ஜங்கு வந்து பேசவே மாட்டார். ஜங்கு பின்னாடி சுற்றிட்டு இருப்பார், பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே பாரு நீ எங்கே பார்த்தாலும் இது மாதிரி பண்ணுற, எல்லாரும் என்ன சிரிக்கிறாங்கடா, ஒரு மாதிரி காக்குவதாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜங்கு கூட சண்டை போட்டிருப்பாரு. இப்போ இந்த காய் தான் வந்து சமாதானம் பண்ணி வைப்பாரு. எங்கள் பாருடா அவனை பற்றி அவனுக்கு தெரியுங்களா, ஓவராக உங்கள் லவ் வச்சுட்டான்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் சமாதானம் கொடுத்துருவாரு. கொஞ்சமே தான் காய், நீ இருக்கிறதுனால தான் காய் நாங்கள் இவ்வளோ நாள் ஒன்றா இருக்கோம், இல்லைன்னா நீ இவனை விட்டுட்டு என்னைக்கோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, அப்போ ஜங்குக்கு வந்துட்டு காய் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டார். அப்படியா என்னை விட்டுட்டு போயிடுவேன், எங்கே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாரு விட்றா காய் இருக்கான் விட்றான்னு சொல்ல, காய் இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு ஜிமினை ஜங்கு என்ன பண்ணிட்டு வரேன் அப்படியே ஒரு ஹேண்ட் எடுத்துகிட்டு காயோட ஐஸில் வச்சுட்டு அப்படியே ஜிமினை அப்படியே விட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். காய் எதுவுமே தராமல் அப்படியே நின்றுட்டு இருப்பார். அவர் ஐஸ் அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கும். ஜங்கு கூட ஹேண்டு தான் வந்து ஒரு ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கையை எடுத்துருவார். ஜிமின் காயை ஃபேஸ் பண்ணவே மாட்டார், அப்படியே திரும்பிப்பார் ஒரு மாதிரி. இப்போ காய் தான் சொல்லுவாருங்க, பாரு உண்மையாகவே அவன் பாவம் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு லவ்ன்ற பிறகு நீ அவன் டார்ச்சர் பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல, அப்போ நம்ம ஜங்கு சொல்லுவார் நானும் டார்ச்சராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக கேட்க, ஆல்ரெடா அங்கே போகிற இவ்வளோ பண்ணுறது பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஆக்டிங் போடுறான் பார்த்தியா, பயங்கரமாக கேட்டுட்டான் நீ அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்துட்டு ஜங்குக்கு தரத்த, ஜங்குக்கு வந்துட்டு இங்கே பாரு நான் அப்படி தான் பண்ணுவேன், இன்னொரு டைம் இதே மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட போக ஜிமின் ஓடி போயிடுவார். அவங்க 2-3 பேரும் வந்து ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் காய் வந்து ஜங்குக்கு வந்துட்டு அடிச்சுட்டே இருப்பார். சம்டைம்ஸ் காய் சொல்லுவார், இங்கே பாரு உங்ககிட்ட இவனை சேஃபாக வந்து பொத்தி வச்சுக்கணும், பாவம் குழந்தை, நீ எப்போ பார்த்தாலும் அவனை ஏதாவது அவனை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இவர் என்ன பண்ணுவாரா, சம்டைம்ஸ் ஹெக்கிஸ்லாம் கொடுத்துருவார் நெக்கில். ஜிமினா அவர் வீட்டில் மறைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. காய் தான் வந்துட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு, இங்கே இதை போட்டுக்கடா அதை போட்டுக்கடா இதை மறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அவ்வளோ லவ்வாவோட அந்த காலேஜ் போயிருக்கும். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்துடலாம்டா. இப்போ காய் தான் இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. லாஸ்ட்டே அப்படியே இன்னும் ஒரு இதை முடிச்சிடலாம். காய் தான் சொல்கிறாரு, ஜிமின் நீ வந்துட்டு இப்போ வீட்டில் போய் பேச போறியான்றாங்க. ஆமாம் காய், இங்கே பாரு இதுக்கப்புறம் வந்துட்டு என் டேட் சொல்லியிருக்காங்க, நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமே வந்து உடனே சடனாக மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் யாராவது ஒரு பையன் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டா நாங்கள் ஹாப்பியாக இருப்போம், எங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நீ வந்துட்டு ஒரு இடத்துல சேஃபாக இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு நான் ஜங்குவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஆனால் இவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்டா அப்படின்றாங்க. பரவாயில்ல நான் சொல்லிடுறேன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, வெயிட் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் போய்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்ல. ஜிம்மோட அப்பா ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கோவமாக இருந்திருக்கும். அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு சரி இந்த காலத்தில் எதாவது நார்மல் தானே, சரிப்பா கூட்டிகிட்டு வான்னு சொல்ல. ஜிம்மோட அப்பா ஜிம்முன்னு வந்துட்டு ஜங்கு கிட்ட நீ வாடை வந்து மீட் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது காலேஜ் முடியறதுக்கு ஒரு 10 days சொல்லியிருப்பாங்க. எங்குமே நாளைக்கு வரேன் இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பார்த்தா லாஸ்ட் டேயில் போய் மீட் பண்ணலான்னு நினச்சிருப்பாரு. கரெக்டாக அன்றைக்கி தான் உங்கள் அப்பாவும் வந்திருப்பாங்க. ஜிம்முதுடாப்பா இன்றைக்கி வந்துடுவான்றாங்க, 10 days சொல்கிறேன், இன்றைக்கி வருவான் நாளைக்கு வருவான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஜங்குக்கு வந்திருக்கவே மாட்டார். அப்புறம் போயிட்டு அவங்க வீட்டை போய் பார்த்தா அங்கே ஜங்கும் இல்லை காயும் இல்லை. ஜிம்முக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, வீடு பூட்டிட்டு எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜில் வேறு யார் கேட்டாலும் தெரியல, காலேஜுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இவங்க 2 பேரும் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கி இருந்திருப்பாங்க. அது வீட்டையும் இவங்க இல்லை, இவர் எங்கே போய் தேடுறது சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருப்பார். நம்பர் எதுவுமே இல்லாமல் எதுவும் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். ஜிம்முனுக்கு என்ன பண்ணுறதே புரியாமல் ஜிம்முனோட அப்பாட்ட வந்துட்டு ஜிம்முன்னு சொல்லுவார். ஜிம்முன்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க, நல்லா அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கப்பா, அவன் அந்த மாதிரி பாசம் இல்லைப்பா, அவன் ஏமாற்ற மாட்டாப்பா அப்படின்னு சொல்ல. அங்கே பாரு ஜிம்மினி குழந்தையாவே இருக்கடா, அவனுக்கு அதனால தான் தெரியல. அங்கே பாரு அந்த பையனுடைய நேட்டிவ் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு சொல்லியிருக்க மாட்டார். ஜிம்முனுக்கு ஒன்றும் புரியல. அப்பா அது வந்துன்றாங்க. சரிப்பா அவனோட ஃபேமிலி நேம்ன்றாங்க, ஜான் ஜங்குன்றாங்க, அதுதான் ஒரிஜினல் நேமான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களோட ரியல் நேம் அதுதான்ப்பா, ஃபேமிலி அவங்க அப்பா
அதையும் பண்ணுறாங்க தெரியல, வேறு எதாவது பண்ணுறாங்க தெரியல அப்படின்னு சொல்ல எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஜிம்மி நான் சொல்கிறேன் தப்பா நினச்சிக்காதங்க பாரு, நாங்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து உனக்கு வளர்த்துட்டோம், நீ ஒரே பையன்றக்காக அந்த ரீசனால் தான் இந்த மாதிரி உனக்கு பார்த்தியா, உன்னை வந்துட்டு இந்த பையன் யார் என்ன எதுவுமே தெரியாமல் நீங்கள் பழகிருக்க இவ்வளோ நாள். அந்த பையன் இல்லைம்மா அவன் வந்துட்டு ஒன் டே அவங்க ஃபேமிலியோட மொத்தமாக வந்து மீட் பண்ணுறேன்னு சொன்னாம்மா அப்படின்னு சொல்ல அவன் வந்துட்டு நிறைய லவ் பண்ணுறாமா, எனக்கு நம்பிக்கை இருக்குமான்னு சொல்கிறாங்க. பாரிச்சலமா நீ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது, அதனால தான் உன்னை எல்லாரும் ஈஸியாக அப்படி ஏமாத்துறாங்க பார்த்தியா, இதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி லவ்லாம் அந்த டைமில் வேண்டாம்னு சொல்லிட்டு. சரி இப்போ இதோட முடிஞ்சிச்சுல, இதோட விட்டுரு, இது தாண்டி வேறு எதுவும் இல்லை, அதோட தப்பிச்சிட்டேன்னு நினச்சிக்கணுங்க, ஜிம்முக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா, நீங்கள் அந்த மாதிரி பேசாதீங்கன்றாங்க. நான் உண்மையதாப்பா சொல்கிறேன், உனக்கு புரிட்டு அந்த வேர்ல்டு வந்து எவ்வளோ மோசமானதுன்ட்டு, அந்த பையன் உன்னை யூஸ் பண்ணிட்டு விட்டு போயிட்டா சரியா, இதுக்கப்புறம் அந்த பையனுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட அம்மா அவங்களோட ஜிம்மினோட லொக்கேஷன் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா இப்போ எங்கே போகிறோன்னு, நம்மளோட ஓன் கண்ட்ரிக்கு உன்னோட ஸ்டடீஸ்க்காக தான் நம்ம இங்கே வந்துருந்தோம், இதுக்கப்புறம் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பேக் பண்ணேன். அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்லாம் பண்ணுறாங்க, எவ்வளோ நாள்ன்றாங்க. அப்போ கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணுங்களான்றாங்க, 5 months அப்படின்றாங்க. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியலப்பான்றாங்க. சரி ஓகே 10 monthsன்றாங்க. சரி 1 year சொல்கிறாங்க. 2 years ஜிம்மின் ஓகே நான் 2 years டைம் தரேன், அந்த 2 yearsக்குள்ளே அவன் வரணும், வந்துட்டு கண்டிப்பாக பேசணும், நம்மக்கிட்ட பேசணும், உனக்கு நான் லவ் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லணும், அவங்க ஃபேமிலியோட வந்துட்டு அட்லீஸ்ட் அவன் ஃபேமிலியோட வரனா கூட அவனாவது வரணும் சரியா, நம்மக்கிட்ட இல்லாதனே இல்லை, அவன் வந்தால் கூட போதும் ஓகேவா, உன்னை உண்மையாக லவ் பண்ணுறான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா வரட்டும், நான் உங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு இங்கேயே அவன் இருக்கட்டும் சரியா, உங்களுக்கு தனியாக ஒரு லைஃபே நான் செட் பண்ணி கொடுக்குறேன், உன்னை ஹாப்பியாக பார்த்துட்டு மட்டும் போதும், நீ ஹாப்பியாக இருந்தால் போதும் 2 years, அதுக்கப்புறம் 2 years வரைக்கும் அவன் வரல அப்படின்னா நான் சொல்கிற பையனை நீ மேரேஜ் பண்ணிக்கணும் ஓகேவான்னு சொல்லி கேட்க. ஜிம்மினுக்கு அப்பா கூட இல்லைப்பா அவன் கண்டிப்பாக வருவான், அந்த 2 years அவன் வந்துடுவான் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஜிம்மின்னு சொல்ல. அப்போ அவங்க அப்பாவும் சரி ஓகே உன்னோட நம்பிக்கை வந்து வீண் போகக்கூடாது நான் நினைக்கிறேன் பாவம், அப்படி வந்து காட்டாகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விட்டுறாங்க. 2 years ஆகுது, ஜிம்மின் வந்துட்டு கொரியாவுக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலாக ஜிம்மினோட ஓன் நேட்டிவ் வந்து கொரியான்ட்டு ஜங்குக்கிட்ட ஜிம்மின் சொல்லியிருப்பாரு, அதனால தான் வந்துட்டு அவர் வந்து கண்டிப்பாக ஜிம்மின் வந்து ஜங்கு கொரியாவுக்கு வருவான் தேடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருப்பாரு. 2 years வெயிட் பண்ணியிருப்பாரு, வந்திருக்க மாட்டார். இங்கே ஜிம்மின் வந்துட்டு என்னோட கம்பெனி இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து ஒர்க் பண்ணுவார். ஏன்னா ஜிம்மின் அண்ட் என்ன ஃபேமிலி வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு கம்பெனி பார்த்துருப்பாங்க, அப்படி தான் இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே ஒவ்வொரு டேஸ்ட்டுமே வெயிட் பண்ணிட்டு வந்துருவான்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இருப்பார். டேஸஸ் போக போக அவருக்கு ஜங்குக்கு மேலே அவ்வளோ கோவம் வெறுப்பும் வந்திருக்கும். ஸ்டில் நம்பர் கான்டாக்ட் பண்ணல, பார்க்க வரல, எதுவுமே பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்திருக்கும். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்துடலாம்டா. இப்போ காய் அந்த ஸ்டோரியை அங்கே சொல்லி முடிக்க, இங்கே ஜிம்மின்மே வந்துட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையும் மொத்தத்தையும் சொல்லி முடிக்க, அவனே எல்லாரும் திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்கு வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல, நான் சொல்லியிருந்தேன்ல, நான் வந்துட்டு 2 yearsக்கு அப்புறம் போயிட்டு அப்பா தானே சொன்னாங்க 2 years கழிச்சு கண்டிப்பாக போகலாம், போயிட்டு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 years முடிஞ்சே இப்போ வந்துட்டு 5 months தாண்டிடுச்சு, உங்களுக்கு பெரியதான்னு சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறாரு, நீங்கள் 2 years தானே சொல்லியிருந்தீங்க, ஆனால் இங்கே 5 months தாண்டிடுச்சு, அந்த 2 years முடிஞ்ச அந்த டேயில் தான் கரெக்டாக எங்களுக்கு மேரேஜே பண்ணணுன்ட்டு அங்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க, நாங்கள் அன்றைக்கி தான் மேரேஜ் எங்களுக்கு ஆனிச்சின்னு சொல்ல. ஜிம்மி அவங்க ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஜிம்மில் பார்க்கும்போது ஒரு ஹேண்ட் அந்த ரிங்கை பார்க்க இன்னும் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை நாங்கள் லீகலாக மேரேஜ் பண்ணியிருக்கோம், அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் இது பண்ண முடியாது அப்படி சொல்ல. ஜங்குக்கு ரொம்ப அழுகே வருது ஒரு மாதிரி. அப்போ அவங்க நம்பி வந்து பார்க்குறாரு, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. அவர் வந்துட்டு இல்லை இப்போ வேண்டான்றாங்க, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல. அவரும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ண, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இங்கே வராங்க. வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்ல, நீங்கள் தானே சொன்னீங்க டேட் 2 வருஷம் மட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னோட லவ் வந்துடும், நீ நினச்சா அந்த வேர்ல்டே வாங்க முடியும் சொன்னீங்க, ஆனால் என்னோடய லவ் அதனால் வாங்க முடியலையே, பாருங்கள் அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்ல. அவங்க அப்பா திரும்பி பார்க்குறாங்க, ஏன்னா ஜங்குக்கோட அப்பாவுக்கு ஜிம்மினை தெரியும், ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மின் வந்துட்டு ஜங்குக்கோட அப்பாவை அவருக்கு தெரியாது, அதனால் ஜிம்மின் ஒரு மாதிரி பார்க்க, பார்ப்பா நீ என் பையனை தானே லவ் பண்ணேன், அப்புறம் எப்படி நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க. ஜிம்மினுக்கு கூட புரியல, அங்கே பாருங்கள் டேட் உங்கள் பையன் உங்களை பற்றி எப்படி யோசிச்சிருக்காரோ அதே மாதிரி என்னோட டேட் என்னை பற்றி யோசிச்சாங்க, அவங்க அப்படி எடுத்த முடிவில் தான் நான் அப்படி இங்கே மேரேஜ் நடந்துச்சு, எனக்கு இதில் என்னோட வந்து மிஸ்டேக் எதுவும் இல்லைன்னு ஜிம்மின் சொல்ல. அப்போ ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ மாதிரி கோவத்தோடு பார்க்குறாரு, ஏன் உன் மேலே எந்த மிஸ்டேக்குமே இல்லையா, உன்னால் இன்னும் கொஞ்ச நாள் உன்னோட வெயிட் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ அவசரமாக உனக்கு மேரேஜுக்கு அப்படின்னு சொல்ல. ஒரு மாதிரி இவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ என்ன ஜிம்மின் ஜங்கு பாருங்கள் வார்த்தை அளந்து பேசுங்கன்னு சொல்ல. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இங்கே பாருங்கள் எல்லாமே முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹேண்ட் பிடிச்சிட்டு வெளில போகலாம் பார்க்க. இப்போ ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, பாரு நில்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க பாரு மேரேஜ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை எனக்கு தெரியும், சேம் டைம் நீங்கள் வந்துட்டு விருப்பப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், அதான் நீங்கள் மேரேஜ் லைஃப்பை வந்துட்டு வாழணும்னு சொல்லி பண்ணல இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன திரும்பி
பார்க்குறாரு. ஜிமின் இங்கே பாருங்கள் ஆண்டி, நீங்கள் இதில் தலையிடாதீங்க சரிங்களா, இது எங்களோட ஃபேமிலி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்னவோ பிடிச்சிட்டு ஹேண்ட் வந்துட்டு வெளில கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி ஜங்குக் அங்கே ஒரு கண் எடுத்துகிட்டு அவரோட ஹெட்லேயே வச்சுக்கிறாரு. வச்சுட்டு இங்கே பாரு, இப்போ நீ வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு வெளில எடுத்து வச்சுன்னா நான் இதெல்லாம் ஷூட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே என்னமோ ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக் தான் கண்ணை வந்துட்டு அவரோட ஹெட்லேயே ஒரு இது வச்சுட்ருக்காரு. இப்போ நீ மட்டும் அவன் கூட நீ போனேன்னு வச்சுக்கேன், நான் இது ப்ரெஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பயப்படுறாரு. அப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம தான் ஜிமின், இங்கே பாரு எனக்கு தெரியும் நீ ஸ்டில் அவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் சொன்னல, உனக்கு மட்டும் அவன் நல்லபடியாக அவன் வந்து உன்கிட்ட வந்துட்டானா நான் வந்துட்டு எனக்கு அந்த லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ நீ அவன் கூட போனதாண்டா ஹாப்பி, நீ அவன் கூட ஹாப்பியாக இருக்கணும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல என்ன முடியும் நம்ம பேரண்ட்ஸ்ட்டு என்னடா பதில் சொல்லுன்றாங்க. சரி அப்படியே நம்ம பேரண்ட்ஸ்ட்டு பதில் சொல்ல இல்லை இருக்கட்டும், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ போகணுமா என்னன்னு சொல்கிறாங்க. ஜிமின் தான் இல்லைன்னு சொல்லுங்க, எங்கள் பேர் கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டாக தான் இருப்போம், ஒன்று என் லைஃப்பும் ஸ்பாயில் ஆகும், உன்னோட என்னோட லைஃப்பும் நம்ம கவலைப்படலன்னா உன்னோட லைஃப்ன்றாங்க. இல்லை உன்னோட லைஃப் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல தெரியுது இல்லை, இப்போ நீ அவனை லவ் பண்ணுறல அவன் ஸ்டில் அவன் மேலே ஒரு கோவம் இருக்கு எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு அவனை லவ் பண்ணுறது என்னன்றாங்க. ஆமான்னு சொல்லி ஹெட்டை ஷேக் பண்ணேன். அப்புறம் என்ன போ அப்படின்னு சொல்ல இல்லை ஆனால் நீன்றாங்க. அங்கே பாரு கண்டிப்பாக நானும் மேரேஜ் பண்ணிப்பேன் சரியா, வீட்டில் இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லலாம், அவங்க புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக. அவங்க எனக்கு மேரேஜும் எனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறப்ப எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சா மேரேஜ் பண்ணிக்கிறேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே காட்டுன்னு சொல்லிட்டு அவர் ரிங்கை காட்டா ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இங்கே பாரு, நான் வந்துட்டு போடும்போது என்ன சொன்னேன், நான் வந்துட்டு உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஒரு லிட்டில் பிரதர் மாதிரி போடுறதா தானே சொன்னேன், இதை நான் வந்து வெட்டிங் ரிங்காக கூட நினச்சி வாங்கலை கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை காட்டா ஜங்குக் பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு அப்படியே கிட்ட வராரு, அந்த கண்ணோடே கிட்ட வராரு, வந்துட்டு என்னமோ போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே பாருங்கள், நீங்கள் இவனை எந்த அளவுக்கு கிரேஸியாக லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இதுக்கு மேலே அப்படிலாம் பண்ணாதீங்க சரியா, ஹர்ட் பண்ணாதீங்க, நீங்கள் உங்களையும் வந்து ஷூட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அப்படி ஷூட் பண்ணிட்டா இவன் அதுக்கப்புறம் இருந்துருவானா நீங்கள் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஜிமின் ஸ்டில் வந்து ஜங்குக் கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அப்படின்னு நிற்க தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்றைக்கா இருந்தாலும் ஒன் டே வருவீங்க, அவனை கூட்டிகிட்டு போவீங்கன்னு எனக்கே நம்பிக்கை இருந்துச்சு, ஏன்னா அவன் சொல்லும் போதெல்லாம் அவ்வளோ லவ்வோட சொல்லுவான். நான் நினச்சேன் என்னோட ஜிமின் இந்தளவுக்கு பர்சன் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நானும் சரி அவங்க வர வரைக்கும் இவனை நம்ம ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதும், நம்ம ஃப்ரெண்டு எப்போதும் நம்ம கூட பத்திரமா இருக்கும்னு நம்ம பார்த்துக்கிட்டா போதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் மேரேஜ் பண்ணிட்டேன் சரியா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் வந்துட்டு அந்த ரிங்கை எடுத்துக்கிட்டு சரி இப்போ நான் கொண்டுட்டு போய் என்ன கண்ட்ரியில் விட்டுறீங்களா, ஏன்னா நீங்கள் வந்துட்டு என்ன இல்லீகலாக எங்களை கடத்திட்டு வந்திருக்கீங்க, நாங்கள் எப்படி பாஸ்போர்ட் இல்லாமல் எப்படி போகிறதுன்னு சொல்ல. அப்போ நம்ம ஜிமின் வந்து பார்த்துட்டு இங்கே வாங்க நானே உங்களை ஜெட்டில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் வந்துட்டு ஜிமினை ஹக் பண்ணிட்டு இங்கே பாரு ஹாப்பியாக இருக்கணும்னா நான் அங்கிள் ஆண்டிகிட்ட பேசிக்கிறேன், கொஞ்சம் டேஸ் ஆகும் அவங்க உன்னை இதெல்லாம் மறந்துட்டு மன்னிக்கிறதுக்கு சரியா, ஆனால் இவங்க வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்க்குறாரு. ஆமாம் நீங்கள் என்னோட ஜிமினை எப்படி என்னால் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்ல. அப்போது நம்ம ஜங்குக் போயிட்டு வேகமாக ரூமுக்கு தான் போகிறாரு. போயிட்டு அவர் அங்கே ஆல்ரெடி ரிங்லாம் வாங்கி தான் வச்சுருக்காரு, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜிமினை பார்க்கணுன்றதுக்காக அந்த ரிங்கை தான் எடுத்துகிட்டு வராரு. இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க எனக்காக, அப்போ தான் நான் வந்துட்டு இங்கேருந்து கொஞ்சம் சந்தோஷமாக போக முடியும்னு சொல்ல. அப்போ என்ன ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுறாரு. நீ ஹர்ட் ஆகிட்டியான்றாங்க. நான் என்ன ஹர்ட் ஆகுறேன், நான் ஹாப்பியாக இருக்கேன். நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒவ்வொரு டேஸும் நீ தனியாக ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது நினைப்பேன் எப்போடா என்னோட ஜிம்மு லைஃப்பில் அவன் வருவான், அவன் லவ் எப்போ ரிட்டன் அவன்கிட்ட வருவான், அவன் எப்போ ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். இன்றைக்கி ஃபைனலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சரியா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கின்றாங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மின் ஜங்கோட பேரண்ட்ஸை தான் பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா எனக்கு புரியுது நீ அவன் மேலே கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் மேரேஜ் பண்ணிக்கோ சரியா, அதுக்கப்புறம் நீ அவனை என்ன பனிஷ் பண்ணுவோம் பண்ணிக்கோப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சொல்ல. அப்போ இவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. அப்போ தேங்க தான் இன்னும் பார்க்குறாரு. பார்த்துட்டு இங்கே பாரு இனி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இனிமேல் என்னோட ஜிம்மின் கிட்ட இந்த மாதிரி ஹார்ஷாக பேசுறது இல்லை, இந்த மாதிரி மேரேஜ்லாம் வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கேன், நான் அவனை சும்மா இருக்க மாட்டேன், பார்க்க சாஃப்டாக இருக்கணும்னு நினைக்காது, என்னோட ஜிம்மினுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னும் சொல்ல. அப்போ காய் பார்க்குறாரு. தேங்காய் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ ஜிம்மு இங்கே நடந்ததெல்லாம் சொல்ல. டே நீ என்னடா பண்ண ஜிம்மினை போயிட்டு இப்படியே சொல்ல. அவன் ஏமாத்திட்டான்னு நினச்சிட்டுன்றாங்க. அவன் வந்து அந்த ஒரு பையனா என்ன அவங்களுக்கு எனக்கு தெரியாதா, நீ என்ன எதுக்காக அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு தேங்காய் போயிட்டு காய் திட்ட. அங்கே பாரு அவன் ஜங்கு பாரு பாசத்துலடா பண்ணான் விட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு எல்லாம் திட்ட. அவனுக்கு ஜங்குக்கு மேலே நம்ம எல்லாரோட அவனுக்கு மேலே பாசம் இருக்குது, அவன்ட்டு அவனோட ஓன் பிரதர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் சொல்ல. இப்போ ஜிம்மின் இன்னும் சாரிடா டேங்க வந்து ஜிம்மின்கிட்ட சாரி அப்படின்றாங்க. அப்புறம் ஜிம்மின் வந்து எதுவும் சொல்ல முறைச்சி பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு ஏன் இப்போ முறைக்கிறேன் சாரிலாம் சொல்கிறேன்றாங்க. இரு நான் அவனை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அவனை அப்புறம் வச்சுக்கிறேன் இரு அப்படி சொல்ல. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்க. அங்கே வந்துட்டு நீ என்ன இப்போ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிங்க போட போறியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கேட்க. இந்த போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
இவங்க எல்லாருமே இதை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் அண்ட் ஜங்குக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க ரிங்க. என்னும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமினோட ஃபோர் வீலர் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஜங்கு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்க நம்ம காய் இங்கே பாரு என்னாலும் பண்ண முடியும்னு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுலனா ஜங்கு ஜிமினே உன்னை கொண்டு வந்து பார்த்துக்கோ அவனை தான் நீ சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க நம்ம அதெல்லாம் நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. பத்திரமா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மான்றாங்க கண்டிப்பாக கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் நான் உங்களை பேசி சமாதானம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரேன் சரியா. ஆனால் நான் வரும்போது ஃப்ளைட்டில் நான் ஒரு மாதிரி லீகலாக தான் வருவேன். இவங்க மாதிரி இல்லீகலாக கிட்னாப் பண்ணி தான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல சரி சேஃபாக போ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அனுப்புகிறாரு. இப்போ அர்ஜுன் தான் நம்ம என்னவோ கூட்டிகிட்டு கொரியாவுக்கு போகிறாரு, போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் ஜெட்டில் அவங்க கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே நம்ம ஜிமின் தான் ஜங்கு முறைச்சி பார்க்குறாரு. அப்போ ரொம்ப மாதிரி பார்க்க வந்து கண்ணெல்லாம் வச்சுருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க சரி இதுக்கு மேலே அவங்க பிரச்சனைப்பா வாங்க போகலான்ட்டு இவங்கெல்லாம் வர. அப்போ ஜங்கு தான் ஜிமின் பண்ணி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. போ மாஃபியா ரவுடி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த ரூம் தான் போகிறாரு. அம்மா அப்போ வந்துட்டு அங்கே சேகோ பண்ணிக்கிறாரு. அம்மா இவன் ரூம் இது அப்படின்னு சொல்லி கேட்க சேகோ போகிற சிரிச்சுட்டு ஏதோ அது அப்படி சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் பண்ணேன். ஜிமின் டேரெக்டாக அந்த ரூம் தான் போகிறாரு. அந்த ரூமுக்கு போகலாம் எங்கே பார்த்தாலும் ஜிமின் ஜங்குக்கு பிக்கு தான் இருக்குது. இதுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரெஸ்ட் ரூம் தான் போகிறாரு. போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வெளில வராரு. வெளில வந்துட்டு அந்த பாத்ரூம் அந்த பாத்ரூம் போட வராரு வந்து நிற்கிறாரு. அம்மா எனக்கு ட்ரெஸ்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ நான் அப்புறம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜிமின் நமக்கு தான் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்க. ஆமாம் நீ இருப்ப பணம் வர மாதிரி வந்துட்டு உன் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்க முடியுமா என்ன சொல்கிறாங்க. போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க நம்ம ஜிமின் வந்துட்டு போயிட்டு அகைன் அந்த பாத்ரூம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இந்த ட்ரெஸ் வந்து ஜங்கு ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருக்காங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜிமின் அப்படி பார்க்குறதுக்கு. அவரே கிட்ட போகிற ஆசையா ஏய் தள்ளி போ அப்படின்னு சொல்லாங்க. என்னாச்சுடா அப்படின்றாங்க. இங்கே பாரு உங்கள் நான் அவ்வளோ கோவமாக இருக்கேன். நீ எப்படி நீ என்னோட எண்ணவே அடிக்க வர அப்புறம் வந்துட்டு என்னோட நெக்கை பிடிக்கிற அப்புறம் கண்ணெல்லாம் வச்சு மிரட்டுறல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டுறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுற புரியலங்க. பாரு சாரிண்ணா நீ மேரேஜ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு அது எப்படி என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னா நான் எப்படி எங்கள் நான் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை உங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. இப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல. நான் அப்படி தான் சொல்லுவேன் நீ என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல. நம்ம ஜங்குக்கு அப்படியே சிமினா பெட்டில் வந்து புஷ் பண்ணிட்டு அவர் மேலே வந்துட்டு ஓவர் ஆகிறாரு. இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லுவேன் நீ என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணேன். ஜிமின் வந்துட்டு பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு வாய்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. சாரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி எட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போங்க. பாரு இன்னும் ஒரு 1 வீக்குக்கு நீ இப்படி தனியாக தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி தள்ளிவிட. ஐயோ அது முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் வந்துட்டு இன்னைக்கு எப்படியும் வந்துட்டு இந்த பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை தேடியா கொரியாவுக்கு வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன்னா இவங்க எல்லாருமே எனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாது உண்மையாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே வந்துட்டு மாஃபியா ஃபேமிலி அதை கிட்னாப்பிங் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மாஃபியா ஃபேமிலியாக இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு நல்ல ஃபேமிலி தான்டான்றாங்க. ஆமாம் தெரியுது உன் தம்பி என்னன்னா என்னை வந்துட்டு அப்படி பேசுகிறான் அதுவும் உன் தம்பியாக அண்ணனான்றாங்க. அவன் அண்ணன் அப்படின்றாங்க. பார்த்தா தம்பி மாதிரி இருக்கான் நீ தான் இப்படி இருக்க அவன் வந்துட்டு உன்னோட அப்படியே பார்க்குறதுக்கு தம்பி மாதிரி தானே இருந்தான்னு சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு டேயாங்கடா அவங்கள்ட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்றாங்க. டேயாங் ஆமாம் அந்த ஒரு நேம் தான் சொல்லியிருக்கேன் கிம் டேயாங் வந்துட்டு என்னோட த்ரோட்டே ஹேண்டை வைக்கிறான் தெரியுமா அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பாரு எதுவும் பண்ணாத அவன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன் சரியா அவன் மேலே பாசத்தை தான் அப்படி பண்ணிட்டான்றாங்க. பாசத்தை சரி நானும் நாளைக்கு உன் மேலே எவ்வளோ பாசத்தை வச்சுருக்கேன் அவன் மேலே காட்டுறேன்னு சொல்ல. ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காரு. அச்சோ டேங் பாவம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு நினைக்க நீயும் தான் அப்படி சொல்லிட்டு ஜிம்னி சொல்லிட்டு அப்படி திரும்பி படுத்துக்கிறாரு. அவர் போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீக்கிரம் போய் கிஸ் பண்ணிட்டுருக்கா. இதோடு இந்த பாட்டை அவங்க முடிச்சிடலாம். அவங்க ஹாப்பியாக தான் அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. இந்த வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தயவுசெய்து திட்டிடாதீங்க ஓகேவா. பாய் டேக் கேர்.